Okay guys, am I audible? Okay guys, am I audible? Yes, perfect. Yes, perfect. Fine. So we'll start. Sorry for the glitch. And today we are going to start NCERT reading. Like we are going to continue the NCERT reading, right? Okay. Okay. Hello all. Good afternoon. Okay. Now Salim sir, biology. So சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய SEYAL 2025 பேட்சஸ்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் எவ்ரி டே, தட் இஸ் லைக் வெட்னஸ்டே சண்டேவை தவிர்த்து எல்லா நாளும் உங்களுக்கு ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஷெட்யூல் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியாச்சு. ஈவன் உங்களோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பேஜஸ்லையும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ மேக் ஷுர் லைக் அந்த கிளாஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் டைமிங் வில் பி ரிவீல்ட் லைக் one day before or like on the same day. அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த கிளாஸோட டைமிங் என்னன்றதை மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். we have got very good response. நல்ல ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் after seeing this like they wanted to come directly for offline program also. ஸோ நிறைய வேற ஊர்ல இருந்தெல்லாம் பசங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. we are like very much happy. ஸோ நாங்கள் ஏதோ ஒன்று நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது. பட் we are not going to stop this. இது கன்சிஸ்டண்டாக நடக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு ஆஃப்லைன் கிளாஸஸோடைய லைக் கொஞ்சம் டிலே ஆனதுனால திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ டிலேட். இன்னைக்கு செஷனுமே டிலேட் ஆயிருக்கு. நோ இஷ்யூஸ். நான் இன்னைக்கு ஆஸ் ப்ராமிஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸோடைய ரெஸ்ட் என்சிஆர்டி ரீடிங்கை இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபைன் கைஸ். ஸோ நீட் செயல் பேட்ச் ப்ரொமோஷன் தேவையே இல்லை. நீட் செயல் பேட்ச் வெற்றிக்கான முதல் படி. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. திங்கர்ஸ் ஹப் நீட் அண்ட் JW அகாடமி அண்ட் அதோடைய டெலிகிராம் குரூப், இன்ஸ்டா குரூப் அண்ட் யூடியூப் பேஜஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் இட் கைஸ். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஆர் NCERT ரீடிங். ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து மேல் தட் இஸ் லைக் ஸ்டேமன் உடைய ரீடிங் படிச்சிருந்தோம் அண்ட் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் உடைய ரீடிங் படிச்சிருந்தோம். ரைட்டா? ஸோ அந்த NCERT கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஃபீமேல் மெகாஸ்போரோஜெனசிஸ்ல இருந்து. காட் இட். ஸோ ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர். எல்லாருக்கும் இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன் கைஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது பிஸ்டல்ல இருந்து. வாட் இஸ் பிஸ்டல்? பிஸ்டல் அப்படின்றது நான் ஒரு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் சொல்றேன். பிஸ்டல் அப்படின்னா என்ன? ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஓகே.
இதனா மெகாஸ்பொராஞ்சியம் அண்ட் எம்ப்ரியோ சாக் இது எல்லாமே இங்க படிக்க போறோம். ஓகே, இந்த டாபிக்ல என்ன படிக்க போறோம்? பிஸ்டல் பத்தி படிக்க போறோம், மெகாஸ்பொராஞ்சியம் பத்தி படிக்க போறோம், which is also known as ovule and embryo sac பத்தி. ஓகே, கைனோசியம் represent female reproductive part. Okay, gynoecium na yaru? Female reproductive part. Okay, gynoecium represent female reproductive part. But நமக்கு இதுல இன்னொன்னு தெரியும். Gynoecium na என்னது? It is group of petals. Sorry, not petals. Pistil, right? It is group of pistil. Okay, group of pistil. The gynoecium may consist of single pistil. சிங்கிளா இருக்கலாம். ஒரு gynoecium அப்படின்றது நம்ம வந்து நிறைய pistils சேர்த்து தானே சொன்னோம். அப்ப அதுல ஒரு pistil இருக்கலாம், நிறைய pistil இருக்கலாம். சிங்கிள் பிஸ்டலா இருந்தா அதுக்கு பேரு மோனோகார்பிலரி, அதுவே மோர் தென் ஒன் இருந்தா அதுக்கு பேரு மல்டி கார்பிலரி. ஏன்னா ஒரு பிஸ்டலுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன கொடுக்கிறோம்? பிஸ்டலுடைய இன்னொரு பேர் நம்ம வந்து கார்பல்னு சொல்றோம். சோ அப்ப அது சிங்கிள் கார்பலா இருக்கலாம், இல்ல நிறைய கார்பலா இருக்கலாம். ஓகே, மோனோகார்பிலரி ஆர் மல்டி கார்பிலரி. ரைட்? ஓகே, when there are more than one, the pistil may be fused together. இப்போ ஒன்னு இருந்ததுன்னா அது சிங்கிள்னு சொல்லலாம். இப்ப நிறைய இருக்கு, அப்போ அது தனித்தனியா இருக்கா இல்ல ஃபியூஸ்டா இருக்கா? ஓகே, அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா அது நான் சின்கார்பஸ்ன்னு சொல்றேன். அதுவே அவங்க தனித்தனியா இருந்தாங்கன்னா அவங்கள அப்போகார்பஸ்ன்னு சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ், ரைட்? Each pistil has 3 part. ஒரு pistil எத்தனை பார்ட் இருக்கு? ஒரு ஸ்டிக்மா இருக்கு, ஒரு ஸ்டைல் இருக்கு, இன்னொரு ஓவரி இருக்கு. ரைட்டா? ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி, 3 பார்ட் இருக்கு. ரைட்? ஸ்டிக்மா என்ன பண்ணுதாமா? It serves as a landing platform for pollen grain. So நம்ம என்ன படிச்சோம்? ஒரு pollen grain 2 cell stage ஓ 3 cell stage ஓ அந்த pollen grain வந்து ஃபர்ஸ்ட் இது மேல உட்காரும். Got it? அதுதான் வந்து ஸ்டிக்மா. ஓகே, landing platform. The style is elongated slender part. Okay, so அப்ப இந்த style இத வந்து நான் என்ன சொல்றேன்? ஸ்டைல் னு சொல்றேன். பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு bulged part இருக்கு, அதுக்கு பேரு ovary. Inside the ovary we can see ovarian cavity. அதுக்கு பேர் என்னது? locule. Okay, அப்போ ஓவியூலுக்கு உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்காமா. ஓவியூலுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்காமா. Let's imagine இதுதான் அந்த ஸ்பேஸ் னு வெச்சுக்கோங்க. ஓவியூலுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் நான் என்னன்னு சொல்றேன்? ovarian cavity னு சொல்றேன். புரியுதாமா? இதுக்கு பேர் என்ன சொல்றேன்? ovarian cavity. இதுக்கு பேரு ovarian cavity. Got it? Okay, fine. Ovarian cavity. The placenta is located inside the ovarian cavity. அப்ப இதுக்குள்ள யார் இருக்கா? இதுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் என்ன? placenta. இந்த ovarian cavity குள்ள ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு placenta. Right? Okay, and it is located inside the ovarian cavity. Recall the definition and type of placentation that you studied. What is placentation? Placentation na நீங்க 11th standardல படிச்சிருப்பீங்க. Arrangement of ovule in ovary. ஒரு ஓவரியில ஓவியூல் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஓவியூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான் நம்ம வந்து பிளாசன்டேஷன் படிச்சிருக்கோம். ஓகே, நம்ம என்னென்ன டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் படிச்சிருக்கோம்? மார்ஜினல் பிளாசன்டேஷன், ஆக்சைல் பிளாசன்டேஷன், பெரைட்டல் பிளாசன்டேஷன், ஓகே, ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப், இது எல்லாத்தையுமே நான் என்ன சொல்றேன்? டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் சொல்றேன். ஓகே, ஒரு ஓவியூல் எப்படி ஒரு ஓவரியில அரேஞ்ச் ஆயிருக்கு அதோடைய பிளாசன்டேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? ரைட். ஓகே, so studied in your class 11. It is studied in your class 11. Arising from the placenta. ஒரு பிளாசென்டால இருந்து எனக்கு என்ன கிடைக்குதாமா? ஒரு மெகாஸ்பொராஞ்சியா கிடைக்குதாம். What is மெகாஸ்பொராஞ்சியா? இதுதான் மெகாஸ்போர்ஸ். ஓகே, ஒரு மெகாஸ்போர் ஒன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இத காமனா நான் என்னன்னு சொல்றேன்? ஓவியூல்னு சொல்றேன். The number of ovule in ovary may be 1. அப்போ ஒரு ஓவரியில எத்தனை ஓவியூல் இருக்கும்? 1 இருக்கலாம், இல்ல நிறைய இருக்கலாம். 1 இருந்தா எந்தெந்த பிளான்ட்? வீட், பாடி, மேங்கோ. ஓகே, அதே மெனி இருந்ததுன்னா நிறைய, பப்பாயா, வாட்டர்மெலான், ஆர்கிட். ஸோ வாட்டர்மெலான்ல நமக்கு நார்மலாவே தெரியும், நிறைய சீட்ஸ் இருக்கும். பப்பாயா தெரியும். ஆர்கிட்ஸ் அது என்னது சார்? ஆர்கிட்ஸ் இது ஒரு ஃபிளார் மைண்ட். ஆக்சுவலா இது ஒரு ஃபிளார். இதுகிட்ட மினி ஸ்மால் டைனி சீட்ஸ் இதுகிட்ட இருக்குமா? இதுகிட்ட என்ன இருக்கும்? மினி ஸ்மால் டைனி சீட்ஸ். மோஸ்ட்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஸ்கூல் பசங்களுக்குலாம், ஸ்கூல் இருக்கும் பார்த்தீங்களா, பிளே ஸ்கூல், அவங்களுக்குலாம் இதை நேம் வைப்பாங்க ஆர்கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாம் குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாமே.
அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் குட்டி குட்டி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்? ஓகே, the megasporangium ovule. இப்போ அதை பத்தி படிப்போமா? megasporangium ovule. Fine. Let us familiarize ourselves with the structure of typical angiosperm ovule. ஒரு ஓவியலுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்னென்ன தெரியும் ஒரு ஓவியல்ல? லெட்ஸ் இமேஜின் லைக் சே இந்த மாதிரி இருக்குமா? ரைட்? ஒரு இன்வெர்டட் ஓவியல் படிச்சோமா? ஓகே, சோ இந்த ஓவியல சுத்தி யார் இருக்கா? ஓவரி இருக்காங்க. ரைட்? ஓகே, அண்ட் இவரை நான் என்ன சொல்றேன்? இவரை ஃபியூனிக்கல்னு சொல்றேன். இவரை நான் என்ன சொல்றேன்? ஃபியூனிக்கல்னு சொல்றேன். ஓகே, இந்த இடத்த நான் என்ன சொல்றேன்? ஹைலம்னு சொல்றேன். இதை நான் ஹைலம் சொல்றேன். அண்ட் இவங்க யாரு? இவங்களை நான் இன்டெகுமென்ட்ஸ் சொல்றேன். ஓகே, இன்டெகுமென்ட்ஸ்னா யாரு? the one who is going to cover seed coat. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ovule is a small structure attached to placenta. அப்போ இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் என்ன? அவருக்கு பேரு பிளாசென்டா. லெட்ஸ் இமேஜின் இங்க ஒருத்தர் இருக்காரு. ரைட்டா? அந்த ஓவரிக்கும் ஓவியலுக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு பிளாசென்டா. ஓகே, and by means of stalk called funicle. இப்போ இதுக்கு பேரு funicle கொடுத்தாச்சு. The body of the ovule fuses with funicle in a region called hilum. என்ன ஆகுது? ஹைலம் ஃபியூனிக்கலுக்கும் ஓவியலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பார்ட்டை ஒர்க் பண்றாரு. ஹைலம் யாரு? ஃபியூனிக்கலுக்கும் ஓவியலுக்கும் நடுவுல ஒரு பார்ட் இருக்காங்க, அதுக்கு பேர் என்னது? ஹைலம். ஓகே, and thus hilum represent junction between ovule and funicle. Each ovule has one or two protective envelope called as integuments. ஒரு ஓவியல்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் என்வெலப்ஸ் இருக்கான், ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் இருக்கான். அந்த ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் ஒன்னு இருக்கலாம் இல்ல ரெண்டு இருக்கலாம். அவங்களுக்கு பேர் என்ன? இன்டெகுமென்ட்ஸ். இன்டெகுமென்ட்ஸ் என்சர்க்கிள் தி நியூசெல்லஸ். அது என்னது சார்? நியூசெல்லஸ். நியூசெல்லஸ் என்னதுன்னா, இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கன்சிடர் ஒரு டிஷ்யூ இருக்கு. லெட்ஸ் இமேஜின் இதுக்குள்ள ஒரு டிஷ்யூ இருக்கு. ஓகேவா? இதுக்குள்ள ஒரு டிஷ்யூ இருக்கு. ரைட்? இந்த டிஷ்யூவை நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு சொல்றேன். இந்த டிஷ்யூ என்ன சொல்றேன்? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு சொல்றேன். ஓகே, என்ன சார் இருக்கும் இதுல? இதுலனா இந்த எம்எம்சிஸ்லாம் இருக்கும். நல்லா புரியுதா? இதுல என்ன இருக்கும்? இதுல எம்எம்சிஸ் இருக்கும். வாட் இஸ் எம்எம்சி? மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் நம்ம சேர்த்து ஒரு டிஷ்யூன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த டிஷ்யூக்கு பேர் தான் நியூசெல்லஸ். அந்த டிஷ்யூக்கு பேர் தான் நியூசெல்லஸ். காட் இட்? ஒரு ஓவரி, அதுக்குள்ள ஒரு ஓவியல், அந்த ஓவியலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ இருக்கு. அந்த டிஷ்யூக்கு பேரு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. அந்த டிஷ்யூக்கு பேர் என்ன? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஓகே, அந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எதனால ஆயிருக்கு? ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்னால ஆயிருக்கு. பிகாஸ் we know group of cells form tissue. அப்ப எனக்கு நிறைய எம்எம்சி கிடைச்சிருக்கு. இப்போ அந்த எல்லா எம்எம்சி எல்லா டிஷ்யூவையும் மொத்தமா சேர்த்து நான் ஒரு பேர் கொடுக்குறேன், அதுக்கு பேர் என்ன? நியூசெல்லஸ். ஓகேவா? இன்டெகுமென்ட்ஸ் எதை க்ளோஸ் பண்ணிருக்கு? நியூசெல்லஸ் க்ளோஸ் பண்ணிருக்கு. ஆனா எக்ஸெப்ட் ஒரு ஸ்மால் ஓப்பனிங் மட்டும் விட்டுருக்கு, அதுக்கு பேரு மைக்ரோபைல். அப்ப இந்த ஓப்பனிங்க்கு பேர் என்னது? இந்த ஓப்பனிங்க்கு பேரு மைக்ரோபைல். ஓகேவா? and it is organized. Opposite to micropylar end there is a chalazal represent basal part of the ovule. இதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? ஒரு க்ளோஸ்ட் பார்ட் இருக்காங்களா? அத நான் என்ன சொல்றேன்? chalazal end ன்னு சொல்றேன். ஓகே, க்ளோஸ்ட் பார்ட் நான் என்ன சொல்றேன்? chalazal end ன்னு சொல்றேன். ஓகேவா? டன். ஆக்சுவலா chalazal end தான் யாரு? பேசல் பார்ட். chalazal end தான் பேசல் பார்ட். ஏன் சார் அது மேல தானே இருக்கு? ஏன் அது பேசல் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம என்ன சொன்னோம்? ஓவியல் தலைகீழா இருக்கு. தலைகீழா இருக்கும்போது இதுதான் அதோடைய பேசல் பார்ட். புரியுதா? இப்படி இருந்தா இது பேஸ், அண்ட் நமக்கு எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அப்ப இது வந்து பேஸ். ரைட்டா? ஓகே, இது பேஸ். இதை வந்து நான் chalazal end ன்னு சொல்றேன். கீழே இருக்கிறத நான் மைக்ரோபைலர் end ன்னு சொல்றேன். ரைட்டா? Fine. Enclosed within the integuments is a mass of cell called nucellus. Cells of the nucellus have abundant reserve food material. அப்ப nucellus உடைய வேலை என்ன? Food storage பண்ணிட்டு இருக்காங்க. Located in nucellus is the embryo sac or female gametophyte. And ovule generally have a single embryo sac formed from a megaspore. அப்போ ஒரு ஓவியூல்ல எத்தனை எம்பிரியோ சாக் ப்ரொடியூஸ் ஆகும்ன்றாங்க? எத்தனை எம்பிரியோ சாக் ப்ரொடியூஸ் ஆகும்ன்றாங்க? ஒரு ஓவியூல்ல ஒரு எம்பிரியோ சாக் மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகும்ன்றாங்க. அப்போ ஒரு எம்பிரியோ சாக் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? அந்த எம்எம்சில இருந்து தான் ஒரு எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகுது. பட் ஒரே ஒரு எம்எம்சி இருக்கா? இல்ல, நிறைய எம்எம்சி இருக்கு. ரைட்டா? நிறைய மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கு. அப்போ அவ்வளோ மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு எம்பிரியோ சாக் தான் கிடைக்குது அப்படின்னா மீதி பேர்லாம் என்ன பண்ணுவாங்க? மீதி பேர் மோஸ்ட்லி டீஜெனரேட் ஆயிடுவாங்க.
எப்படி டீஜெனரேட் ஆவாங்கன்னா இவர் ஒருத்தர் எம்பிரியோ சாக்கா மாறுறாரு பாத்தீங்களா, அவருக்கு ஃபுட்டு கொடுக்க 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 இவங்க குறைஞ்சிடுவாங்க, இல்ல அவங்க அப்படியே ரீட்டைன் ஆயிருப்பாங்க சீட் ஃபார்மேஷனுக்கு அப்புறமும் கூட. அப்ப அவங்கள நான் என்ன சொல்றேன், பெரிஸ்பெர்ம்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நியூசெல்லஸ் என்ன பண்ணுது, இந்த நியூசெல்லஸ்ல நிறைய எம்எம்சிஸ் இருக்கா. லெட்ஸ் சே கன்சிடர் ஒரு 100 எம்எம்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு எம்எம்சி என்னாச்சுன்னா எம்பிரியோ சாக்கா ஃபார்ம் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 99 எம்எம்சில லெட்ஸ் இமேஜின் கன்சிடர் ஒரு 70 எம்எம்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த 70 எம்எம்சி இந்த எம்பிரியோ சாக் ஃபார்மேஷனுக்காக ஒர்க் பண்ணுது. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் நமக்கு, நமக்கு வந்து இருக்கக்கூடியது லெட்ஸ் சே 39. கரெக்டா? 39 இல்ல 29, ஐம் சாரி. யா ஓகே. சோ நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு, 29 எம்எம்சி இருக்கா. இந்த 29 எம்எம்சி எனக்கு ஃபர்டிலைசேஷன் ஆன அப்புறம் கூட என்னுடைய சீட்ல இருந்தது அப்படின்னா இந்த 29 எம்எம்சிய நான் பெரிஸ்பெர்ம்னு சொல்றேன். இத என்ன சொல்றேன், பெரிஸ்பெர்ம்னு சொல்றேன். அதாவது ரீடைன்மென்ட் ஆஃப் நியூசெல்லஸ் ஈவன் ஆஃப்டர் தி ஃபர்டிலைசேஷன் ஆஃப் சீட் இஸ் கால்ட் as பெரிஸ்பெர்ம். புரியுதா? எனிவே நம்ம சீட் படிக்கும்போது திருப்பி அதை படிப்போம். ஓகே ஓகே. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஒரு ஓவியில இருந்து எனக்கு ஒரு எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகுது. அப்ப அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு எக் கிடைக்க போகுது. ரைட்டா? இப்போ லெட்ஸ் டாக் அபௌட் மெகாஸ்போரோஜெனசிஸ். லெட்ஸ் டாக் அபௌட் மெகாஸ்போரோஜெனசிஸ். வாட் இஸ் மெகாஸ்போர்? மெகாஸ்போர்னா யாரு, மெகாஸ்போர்னா எக். ஜெனசிஸ்னா யாரு, ப்ரொடக்ஷன். அப்ப நான் இப்போ எதை ப்ரொடியூஸ் பண்ண போறேன், எக்கை ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ரைட்டா? ஃபைன். The process of formation of megaspore from the megaspore mother cell is called megasporogenesis. Ovules generally differentiate in a single megaspore mother cell in the micropylar region. Okay? So என்ன ஆகுது பாருங்க, let's say micropylar endல ஒருத்தர் இருக்காருடா. ஓகே, மைக்ரோபைலர் எண்ட்ல ஒருத்தர் இருக்காரு. இந்த டயக்ராம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ என்ன ஆகுது, எனக்கு ஒரு செல் இங்க இருக்கு, ஒரு மெகாஸ்போர் மதர் செல் இங்க இருக்கு. ரைட்டா? இது ஒரு மெகாஸ்போர் மதர் செல். லெட்ஸ் இமேஜின் ஓகே. சோ ஒரு மெகாஸ்போர் மதர் செல் என்கிட்ட இருக்கு. ரைட்டா? இவங்களை சுத்தி நிறைய செல் இருக்காங்களா, இவங்களை சுத்தி நிறைய செல் இருக்காங்களா. இந்த செல்ஸ் எல்லாம் நான் என்ன சொல்றேன், நியூசெல்லஸ்ன்னு சொல்றேன். காட் இட்? இப்போ நான் மேல இருக்கிறது தான் மைக்ரோபைலர் எண்ட்னு சொல்றேன். அப்ப கீழ இருக்கிறதெல்லாம் என்னது, செல்லாசெல் எண்ட். இது எல்லாமே செல்லாசெல் எண்ட். ரைட்டா? ஓகே. அப்ப மைக்ரோபைலர் எண்ட் கிட்ட என்ன ஆகுதுன்னா ஒரு மெகாஸ்போர் டயாட் ஒன்னு ஃபார்ம் ஆகுது. அது என்னது சார், டயாட். டயாட்னா ரெண்டு செல். அதாவது இப்ப என்ன ஆகுது, ஒரு செல் ரெண்டு செல்லா மாறுது, ஒரு செல்லு ரெண்டு செல்லா மாறுது. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க, ரெண்டு செல்லு 4 செல்லா மாறி இருக்கு, ஒரு செல்லு ரெண்டு செல்லா மாறி இருக்கு. இது எதனால நடந்திருக்கும், மைட்டாசிஸ்னால நடந்திருக்கும். அடுத்து திருப்பி ரெண்டு செல் 4 செல்லா மாறி இருக்கு, அதுவுமே எதனால நடந்திருக்கும், மைட்டாசிஸ்னால நடந்திருக்கும். இப்ப அதை நான் என்னன்னு சொல்றேன், டெட்ராய்டுன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? இப்ப அதுக்கப்புறம் பாருங்க, இங்க வாங்க. அதுக்கப்புறம் 4 செல் எத்தனை செல்லா மாறி இருக்கு பாருங்க, 1 2 3. ஓகே, 4 5 and 6 and இது ரெண்டுமே சேர்த்து ஒரு செல் தான். ஓகேவா? 7. got my point? ஒரு செல். ஆனா நமக்கு எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு, இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. அப்ப லெட்ஸ் இமேஜின் இது ஒன்னு எடுத்துக்கலாமா. அப்ப எனக்கு எத்தனை நியூக்ளியஸ் கிடைச்சிருக்கு, 8 நியூக்ளியஸ் கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்னாச்சு, என்கிட்ட ஒரு செல் இருந்தது, அப்புறம் அது ரெண்டு செல்லா மாறிச்சு. இது ஒன்னு, இது ஒன்னு, இது ஒன்னு. ரைட்டா? ரெண்டு செல். அப்புறம் என்னாச்சு, 1 2 3 4 4 செல்லா மாறிச்சு. அப்புறம் அந்த 4 செல் எனக்கு என்ன மாறி இருக்கு, 8 செல்லா மாறி இருக்கு. ரைட்டா? இப்போ எதெல்லாம் செல்லாசல் எண்ட் கிட்ட இருக்கோ, அதை நான் ஆன்டிபோடல் செல்ஸ்ன்னு சொல்றேன். எதெல்லாம் மைக்ரோபைலர் எண்ட் கிட்ட இருக்கோ அதுல ஒண்ணு நான் எக்னு சொல்றேன், மீதி ரெண்டு சினர்ஜிட்ஸ்ன்னு சொல்றேன். சோ சினர்ஜிட்ஸ் கிட்ட யார் இருக்கான்னு பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு, ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ். ரைட்டா? நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு நியூக்ளியஸ் இருக்காங்க. அப்ப அவங்க நான் சேர்த்து என்ன சொல்றேன், போலார் நியூக்ளியன்னு சொல்றேன். இந்த மொத்த செல்ல, லெட்ஸ் இமேஜின் இந்த மொத்த செல்ல நான் சேர்த்து என்ன சொல்றேன், சென்ட்ரல் செல்லுன்னு சொல்றேன். got my point? அப்ப எனக்கு இதுல எத்தனை செல்ஸ் இருக்கு, எத்தனை செல் இருக்குன்னு பாருங்க. லெட்ஸ் எரேஸ் எவ்ரிதிங். ஓகே, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு வெறும் செல்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுவோமா, அதாவது நியூக்ளியஸை கவுண்ட் பண்ணாம வெறும் செல்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுவோமா. எத்தனை செல் இருக்கு பாருங்க, லெட்ஸ் கவுண்ட் 1 by 1. சோ இது ஒரு செல் 1 2
3 செல் ஆச்சா ஓகே இங்க 1 2 3 3 செல் ஆச்சா மொத்தமா 6 இப்போ இது பாத்தீங்கன்னா இது மொத்தமாவே ஒரு செல்லுடா புரியுதா இது எல்லாமே என்னது ஒரு செல் ஓகே சோ அப்ப இத நான் என்ன சொல்றேன் 7th செல்னு சொல்றேன் ஓகேவா சோ அப்ப எனக்கு மொத்தமா இங்க 3 இங்க வந்து ஒரு 3 6 இது 7 அப்ப எனக்கு மொத்தமா எத்தனை கிடைச்சிருக்கு 7 செல் கிடைச்சிருக்கு எனக்கு எத்தனை செல் கிடைச்சிருக்கு 7 செல் இப்போ அதுவே நான் நியூக்ளியஸை கவுண்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க எனக்கு நியூக்ளியஸ் எத்தனை கிடைச்சிருக்கு பாருங்க நியூக்ளியஸ் மொத்தமா ஆன்டிபோடல்ல நியூக்ளியஸ் கவுண்ட் பண்ணுவோமா லெட்ஸ் சே 1 2 3 மூணு நியூக்ளியஸ் 4 5 அப்புறம் இங்க ஒன்னு 6 இங்க ஒன்னு 7 இங்க ஒன்னு 8 டோட்டல் சொல்றேன் ஓகே இட் இஸ் நதிங் பட் மெகாஸ்போரோஜெனசிஸ் அப்ப என்ன ஆகுது 2 4 8 நியூக்ளியர் ஸ்டேஜஸ் ஆஃப் எம்பிரியோ சாக் அண்ட் ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்குது மெச்சூர் எம்பிரியோ சாக் see இது வந்து 8 நியூக்ளியர் எம்பிரியோ சாக் இது என்னது 8 நியூக்ளியர் எம்பிரியோ சாக் இது மெச்சூர்ட் எம்பிரியோ சாக் இது மெச்சூர்ட் எம்பிரியோ mother cell differentiate பண்ணுமா எங்க நியூ செல்லஸ்ல ஓகே இட் இஸ் a large cell containing dense அப்ப நியூ செல்லஸ்ன்றது யாரு நியூ செல்லஸ்ன்றது ஒரு லார்ஜ் ஏரியா அதுல நிறைய செல் இருக்கு எல்லா செல்லுமே நிறைய dense cytoplasm இருக்கு and a prominent nucleus னா என்ன ஒரு primitive nucleus prominent nucleus னா primitive nucleus the MMC undergo meiotic division இப்போ என்ன ஆகுது MMC meiotic division பண்ணுது okay what is the importance of MMC undergoing meiosis it results in megaspore answer அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க MMC meiosis பண்றதுனால என்ன யூஸ் answer it undergo megaspore formation what is megaspore is nothing but egg right okay இப்போ பாருங்க எனக்கு female gametophyte கிடைச்சிருக்கு யாரு சார் இந்த female gametophyte இந்த இவர்தான் இந்த embryo sac என்ன பாத்தீங்களா இவரதான் நான் என்னன்னு சொல்றேன் female gametophyte ன்னு சொல்றேன் gametophyte னா என்ன the one who carry gamete the one body who carry gamete is called as gametophyte அப்போ embryo sac நான் என்ன சொல்ல போறேன் gametophyte ன்னு சொல்ல போறேன் இதுல இருக்கக்கூடிய egg நான் என்ன சொல்ல போறேன் gamete ன்னு சொல்ல போறேன் புரியுதா right female gametophyte இப்போ என்னது in majority of flowering plants one of the megaspore is functional while the other three are degenerate என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க என்கிட்ட ஒரு MMC இருக்குமா ஓகே இந்த MMC என்ன பண்ணுது ஒரு meiosis பண்ணுது meiosis பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது ஒரு 4 செல் கிடைக்குது ஓகேவா அதுல 3 செல் என்ன ஆகுது degenerate ஆகுது ஒன்னு மட்டும் என்ன ஆகுது ஃபங்க்ஷனலா ரீஜெனரேட் ஆகுது functionally regenerate ஆகுது ஓகேவா அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் என்னவா மாறுது ஃபீமேல் gametophyte embryo sac மாறுது அப்ப இதுதான் எனக்கு இப்ப என்னவா மாறுது embryo sac மாறுது புரியுதா this method of embryo sac formation in a single megaspore is termed as monosporic அப்போ ஒரு மெகாஸ்போர்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனல் செல்ல இருந்து எனக்கு ஒரு embryo sac கிடைச்சா அதுக்கு பேரு மோனோஸ்போரிக் ன்னு சொல்றேன் அதுக்கு பேர் என்ன சொல்றேன் monosporic what will be the ploidy of the cell of the new cellus உடைய ploidy என்னமா new cellus ஃபுல்லாவே என்ன இருக்கு new cellus எல்லாமே mother cells இருக்கு அப்ப அதோட ploidy என்ன 2n அதோட ploidy என்ன 2n what is the ploidy of mother MMC யாரு
2n தான். Functional megaspore. Functional megaspore உடைய ploid என்ன? n. Female gametophyte உடைய ploid என்ன? Female gametophyte உடைய ploid 2n. புரியுதா உங்களுக்கு? Right? Okay. So let's say, let us study the formation of embryo sac in a little more detail. Okay, எப்படி அந்த embryo sac வருதுன்றதை சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். Let's read it first. The nucleus of the functional megaspore divide mitotically. Functional megaspore எத்தனை இருந்தது? ஒன்னு இருந்ததா? இப்போ அது mitotically divide ஆகுது and form two nuclei. ரெண்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டு என்ன ஆகுது? ஆப்போசிட் போலுக்கு போகுது. இப்போ இதனால எனக்கு என்ன கிடைக்குது? 2 nucleate embryo sac கிடைக்குது. அப்புறம் ரெண்டு சீக்வென்ஷியல் மைட்டாட்டிக் நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது. அதாவது 2 என்ன ஆகுது? 4 ஆகுது, 4 அப்புறம் 8 ஆகுது. இது மைட்டாட்டிக் சீக்வென்ஷனா நடக்குது. ஓகேவா? It is of interest to note that these mitotic divisions are strictly free nuclear. ஓகே, இவங்க எல்லாரும் free nuclear division பண்றாங்க. What they try to say? Nuclear divisions are not followed immediately by cell wall formation. அப்ப என்ன சொல்றாங்க? எனக்கு அந்த 8 செல் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் எனக்கு அங்க காரியோகைனசிஸ் மட்டும் தான் நடக்குது. எனக்கு என்ன நடக்கல? சைட்டோகைனசிஸ் நடக்கல. புரியுதா? சைட்டோகைனசிஸ் நடக்கல. After the 8 nucleated cell walls are laid down, leading to the organization of typical female gametophyte. அப்போ இந்த 8 cell formation ஆன அப்புறம் 8 nuclear formation ஆன அப்புறம் 8 nucleus form ஆன அப்புறம் என்ன ஆகுது? செல் பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, அதனால எனக்கு கடைசில என்ன கிடைச்சது? ஃபீமேல் gametophyte கிடைச்சது. அந்த ஃபீமேல் gametophyteக்கு பேர் என்ன? embryo sac. I hope this one is clear. Done. Observe the distribution of cell inside the embryo sac. இப்போ எப்படி வந்து cell distribute ஆச்சு? 6 of the 8 nuclei are surrounded by cell wall. யார் யார் அந்த 6ன்றது 3 பேர் யாரு? 3 பேர் ஆன்டிபோடல். ஓகேவா? 2 பேர் யாரு? சினர்ஜிட்ஸ். அண்ட் ஒருத்தர் யாரு? எக். இவங்க 3 பேர்கிட்டமே என்ன இருக்காமா? செல் வால் இருக்காமா. இவங்க 3 பேர்கிட்டமே செல் வால் இருக்கு. மீதி 2 பேர் என்ன ஆனாங்க? மீதி 2 பேர் are called as polar nuclei, are situated below the egg apparatus in the large central cell. Okay, there is a characteristic distribution of the cell within the embryo sac. அவங்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்களா? 3 cells are grouped into a micropylar end constitute egg apparatus. The egg apparatus in turn consists of 2 synergids and 1 egg. அப்ப அந்த egg apparatus ன்றது யார சொல்றேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார நான் egg apparatus ன்னு சொல்றேன்? இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அதாவது இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? எக்கோட சேர்ந்து இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க 3 பேரை நான் என்னன்னு சொல்றேன்? egg apparatus ன்னு சொல்றேன். அவங்க நான் என்ன சொல்றேன்? egg apparatus ன்னு சொல்றேன். புரியுதா? Okay. And the synergids have special cellular thickening at the micropylar tip called filiform apparatus. யார்கிட்ட இருக்கு? synergids கிட்ட இருக்கு. ஓகே, அது என்னது? ஒரு ஸ்பெஷல் செல்லுலார் திக்னிங். ஆமா, ஓகேவா? which play an important role in guiding the pollen tube into synergids. ஓகே, pollen tube ஒன்னு வருது பாத்தீங்களா? சைஃபனோகாமி pollen tube உள்ள வருதுல, அந்த pollen tube ஆக்சுவலா அவங்க உள்ள போக மாட்டாங்க. ஓகே, யார்? அந்த எம்ப்ரியோ சாக் உள்ள போக மாட்டாங்க. பட் அவங்களுடைய அந்த போலன் உள்ள போகும். அது யார் கைட் பண்றா? சினர்ஜிட்ஸ் கைட் பண்றாங்க. கிளியரா? ஃபைன். 3 cells at the chelazal end and are called as antipodal. The large central cell, as mentioned earlier, has 2 polar nuclei. Thus a typical angiosperm embryo sac at maturity though 8 nucleated 7 cells is produced. அவ்வளவுதான்டா. இதோட எனக்கு என்ன ஆகுது? மெகாஸ்போரோஜெனசிஸ் முடியுது. ஃபைன் கைஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ தட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபைன். பாலினேஷன். நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி படிக்க போறோம்? We are going to study about pollination. In the preceding sections, you have learned that the male and female gamete in a flowering plant are produced in the pollen grain and embryo sac. அப்போ எனக்கு மேல் கேமெட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? போலன் கிரெயின்லயும். ஃபீமேல் கேமெட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? எம்ப்ரியோ சாக்லயும் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றத படிச்சாச்சு. ரைட்டா? As both type of gametes are non-motile,
ரெண்டு கேமெட்டுமே என்னது நான் மோட்டைல், அதாவது இவருமே இம்மூவபிள், ஓகேவா, இவங்களுமே இம்மூவபிள், ரெண்டு பேராலுமே மூவ் பண்ண முடியாது. they have to be brought together for fertilization to occur. ஆனா ரெண்டு பேரையும் ஒண்ணா கொண்டு வந்து சேர்க்கணும். இது எப்படி நடக்கும்? ஓகே, இது யாருனால நடக்கும்? பாலினேஷன்னால நடக்கும். Pollination is the mechanism to achieve this objective. Transfer of pollen grain to the stigma of a pistil is called pollination. ஓகேவா, எனக்கு ஆந்தர்ல இருந்து வெளில வருது பாத்தீங்களா, அந்த போலனை நான் என்ன பண்ண போறேன், ஸ்டிக்மா, அதாவது பிஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்மால இருக்கக்கூடிய பிஸ்டல்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால நான் வந்து கனெக்ட் பண்றேன். ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்றேன் நான், பாலினேஷன் அப்படின்னு சொல்றேன். Flowering plants have evolved an amazing array of adaptation. So flowering plants already adaptation பண்ணிருக்காங்கன்றது ஃபர்ஸ்டே சொன்னேன், ரைட்டா? To achieve எதுக்காக? பாலினேஷனுக்காக. They make use of external agent to achieve pollination. Can you list the possible external agents? யார் அந்த agents? யாரும் இல்ல, biotic agents and abiotic agents. Okay, biotic agents and abiotic agents, right? Okay, kinds of pollination. What are the types of pollination? Depending on the source of pollen, pollination can be divided into three types. First one is autogamy. Autogamy அப்படின்றது என்னது? Self pollination. Okay, autogamy அப்படின்றது self pollination. In this type, pollination is achieved within the same flower. ஒரே flower குள்ள நடக்கும். pollen grain antherல இருந்து ஸ்டிக்மாக்கு ஒரே சேம் flower குள்ளேயே transfer ஆயிடும். In a normal flower which opens and exposes the anther and the stigma, complete autogamy is rather rare. என்ன சொல்றாங்க பாருங்க, எந்த ஒரு ஃப்ளவர் நார்மலா ஓப்பனா இருந்து ஆந்தரும் ஸ்டிக்மாவும் வெல் எக்ஸ்போஸ்டா இருக்கோ, அங்க ஆட்டோகேமி ரொம்ப ரேரா நடக்கும். இம்பார்ட்டன்ட். அப்ப இவங்களே என்ன சொல்றாங்க, when a flower is open, அப்ப அந்த ஃப்ளவருக்கு பேர் என்ன, chasmogamous, ரைட்டா? அந்த ஃப்ளவருக்கு பேர் என்ன, chasmogamous. ஓகே, அந்த ஃப்ளவருக்கு பேர் என்ன, chasmogamous, which is called as open flower. இந்த மாதிரி ஓப்பனா இருக்கும் பொழுது அங்க செல்ஃப் பாலினேஷன் ரொம்ப ரேரா நடக்கும்னு சொல்றாங்க, ரைட்டா? செல்ஃப் பாலினேஷன் ரொம்ப ரேர்லி நடக்கும்ன்றாங்க. Autogamy in such flower requires synchronization in pollen release. Autogamy நடக்கணும்னா அங்க என்ன நடக்கணுமா, synchronization நடக்கணுமாமா. synchronization யாருக்கும் நடுவுல, ஆந்தருக்கும் மேல் ஆந்தருக்கும் ஃபீமேல் பிஸ்டலுக்கும் நடுவுல சிங்க்ரனைஸ். இவர் கரெக்டா மெச்சூர் ஆகும் பொழுது இந்த அம்மாவும் மெச்சூர் ஆயிடணும், ரைட்டா? இவர் கரெக்டா போலன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவங்களும் எக்க ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் இந்த சிங்க்ரனைசேஷன் நடக்கும். Got my point? So two types of flowers. ஒன்னு வந்து chasmogamous flower, இன்னொன்னு வந்து cleistogamous flower. ஓகேவா? chasmogamous flowerனா என்ன பண்ணுவாங்க, which are similar to flower of other species with exposed anther. anthers open-ஆ இருக்கும், exposed-ஆ இருக்கும், even stigma. அதுவே cleistogamous அப்படின்னா they do not open at all. Okay, they do not open at all. அவங்க வந்து closed-ஆவே இருப்பாங்க. In such flowers, the anther and stigma lie close to each other. ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க, கிளைஸ்டோகேமஸ்ல ஆந்தரும் ஸ்டிக்மாவும் க்ளோஸா இருப்பாங்களாமா. when anther dies in the flower buds, pollen grain come in contact with the stigma to effect pollination. இப்போ இத தான் நான் என்ன சொல்றேன், self pollination சொல்றேன், autogamy சொல்றேன். Thus cleistogamous flowers are invariably autogamous as there is no chance of cross pollen. Okay, இவங்க வந்து closed flower இருக்காங்க, இவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இல்ல, cross pollination ஆப்ஷனே இல்ல, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் self pollination, ரைட்டா? Okay, cleistogamous flower produce assured sheath set even in the absence of pollinators. அப்போ closed flowersக்கு pollinators வேணுமா?
Answer is no. They don't need pollinators. But அங்க seed setting நடக்குமா? Seed setting நடக்குமா? Yes, கண்டிப்பா நடக்கும். Right? Do you think that cleistogamous is advantageous or disadvantageous? சொல்லுங்க. Cleistogamous advantage or disadvantage? Mostly, see, maybe உங்களுக்கு வந்து assured seed setting நடக்கிறதுனால assured seed setting நடக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இதனால என்ன ஆகும்? நமக்கு இன்பிரீடிங் டிப்ரெஷன் நடக்கும். ஓகே, நமக்கு என்ன நடக்கும்? இன்பிரீடிங் டிப்ரெஷன் நடக்கும். Fine, there is a big disadvantage. Let's talk about geitonogamy. Geitonogamy என்னது? Transfer of pollen grains from anther to the stigma of another flower of the same plant. அப்ப என்கிட்ட ஒரு plant இருக்கு, இதுல ஒரு flower இருக்கு, இதுல ஒரு flower இருக்கு. flower என்னவோ வேற வேற, பட் plant என்னவோ சேம். ஓகே, அப்ப இந்த flowerல இருந்து இந்த flowerக்கு ஒரு pollination நடக்குது. Although geitonogamy is functionally cross pollination. இத பாக்கும்போது எப்படி தெரியுது? இது cross pollination மாதிரி தான் தெரியுது. Involving pollinating agent. யார் இது இன்வால்வ் ஆவறா? Consider biotic pollinator இல்ல abiotic pollinator யாரோ இதுல இன்வால்வ் ஆவறாங்க. ஓகே, பட் ஆனா ஜெனெட்டிக்கலி பாக்கும்போது ரெண்டு பேருக்குமே சேம் ஆன ஜீன் தான். ஓகே, ஜீன் வைஸ் ரெண்டு பேருமே சேம் தான். அப்ப இத நான் எப்படின்னு சொல்லலாம்? ஆட்டோகேமின்னு சொல்லலாம். Got it? This is about geitonogamy. Next I'm talking about xenogamy. Xenogamy ன்றது என்னது? இங்க ஒரு flower இருக்கு, இங்க ஒரு plant இருக்கு, இங்க ஒரு plant இருக்கு. இதுகிட்ட ஒரு flower இருக்கு, இதுகிட்ட ஒரு flower இருக்கு. ரெண்டு பிளான்ட்டும் வேற வேற plant. இதுல இருந்து இது மூவ் ஆகுது. அப்போ transfer of pollen grain from anther to the stigma of different plant. This is the only type of pollination which during pollination brings genetically different types of pollen grains to the stigma. It is completely different. It is completely different with respect to gene. So genetically பார்க்க போனீங்கன்னா இது completely எப்படி இருக்காமா? ரொம்ப டிஃபரண்டா இருக்காமா. ஓகேவா? சோ இதுதான் xenogamy உடையது. சோ இந்த மூணுத்துல எதை plants ரொம்ப விரும்பி பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? Autogamy, geitonogamy or xenogamy? Which one plants love most to do? The plants mostly love to either do xenogamy or geitonogamy. இது ரெண்டு தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாங்களாமா. ஓகே, now let's talk about agents of pollination. ஓகே, இப்போ யார் யார் அந்த ஏஜென்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா சொன்னோம், பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் னு சொன்னோமா. இப்போ அதை நம்ம படிப்போம். Agents of pollination. Plants use two abiotic and one biotic agent to achieve this pollination. Abioticல எத்தனை pollinators இருக்காங்க? ஒன்னு wind, இன்னொன்னு வந்து water. Bioticல யார் இருக்காங்க? Animals. All the animals. எல்லா animals அதுக்குள்ள வந்துறாங்க. Okay? Majority of plant use biotic agents. Important. Majority of plants biotic agent தான் யூஸ் பண்றாங்க. Okay, only small portion of plants use abiotic agent. அதாவது wind, water எல்லாமே ரொம்ப limited plants தான் யூஸ் பண்றாங்களாமா. யாரு biotic agents யூஸ் பண்றாங்க? Most of the plants biotic agent தான் யூஸ் பண்றாங்க. ரீசன் ஏன் தெரியும் உங்களுக்கு? ஏன்னா அவங்கள்ட்ட கொடுத்தனா அவங்க கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு pollen ரிவார்டும் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு தேனி, நான் ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு போலன் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஸ்டிக்மா கிட்ட போறேன் அப்படின்னா எனக்கு அங்கே போலன் கிட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த போலன் கிட்ல எனக்கு ஸ்டிக்கியான போலன் எல்லாமே இருக்கும். ஃபைன். அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் சேர்த்த உடனே எனக்கு அங்கே ஒரு ரிவார்டும் கிடைக்கும். அந்த ஃபீமேல் ஃப்ளார்ல நான் என்னுடைய முட்டையை வந்து இது பண்ணிக்கலாம். ஐ கேன் லே மை எக். ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து தேன் கிடைக்கும். ஐ கேன் கெட் அ நெக்டார், ஃபுட்டு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஆஸ் அ பாலினேட்டர், ஆஸ் அ பயோட்டிக் பாலினேட்டர் எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ். அப்போ நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிளான்ஸ்க்குமே என்ன ஆகுது? பாலினேஷன் கம்பல்சரி நடக்குதுன்ற ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. பட் இதுவே விண்டு கிட்டையும் வாட்டர் கிட்டையும் இந்த கான்செப்ட் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ ஒன்லி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பிளான்ஸ் யூஸ் ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ். Pollen grains coming in contact with stigma is a chance factor in both wind and water. ஓகேவா? pollen grains ஸ்டிக்மாவோட சேர்றது ஒரு சான்ஸ் ஃபேக்டர் தான். நடக்கலாம், இல்லைன்னா மெஜாரிட்டி டைம் நடக்காது. எதுல? wind and waterல. ஓகேவா? To compensate for this uncertainty associated loss of pollen grain, the flower produce enormous amount of pollen. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? pollen shower அப்படின்னு சொல்றோம். We call it as pollen shower. போலன் ஷார்னா என்ன? ஒரு போலன் ரிலீஸ் பண்ணா
wind and water மூலமா பண்ணும் பொழுது by chance மட்டும்தான் எனக்கு பாலினேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் மெஜாரிட்டி டைம் அங்க பாலினேஷன் நடக்காது. அப்ப நான் அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் போலனை ரிலீஸ் பண்றேன். அதை நான் என்ன சொல்றேன், போலன் ஷார்ன்னு சொல்றேன், இல்லைன்னா போலன் டஸ்ட்ன்னு சொல்றேன், இல்லைன்னா இது என்ன சொல்றேன், போலன் டஸ்ட்ன்னு சொல்றேன். Okay, amount of pollen when compared to the number of ovules available for pollination. நிறைய pollens நான் ரிலீஸ் பண்றேன். Pollination by wind is இப்போ யாரை பத்தி படிக்கிறோம், நம்ம அனிமோஃபிலி, அனிமோஃபிலியை பத்தி படிக்கிறோம். அனிமோஃபிலினா யாரு, wind pollination. அனிமோஃபிலினா யாரு, wind pollination. Okay, pollination by wind is more common among abiotic pollination. Wind pollination also require that the pollen grains are light and non-sticky. So wind pollination பண்ணோம்னா pollen grains எப்படி இருக்கணுமாமா, first light-ஆ இருக்கணும், non-sticky-ஆ இருக்கணும். அப்போ ஈஸியா wind currents மூலமா அதை transfer பண்ண முடியும். Wind currentsனா என்ன, waves. Okay, wind currentsனா waves. They often possess well exposed stamen. அப்போ அடுத்து ஒரு pollination wind மூலமா நடக்குதுன்னா என்னென்னலாம் கிரைட்டீரியா இருக்கணும், ஃபர்ஸ்ட் pollen grain லைட்டா இருக்கணும், செகண்ட் pollen grain நான் ஸ்டிக்கியா இருக்கணும், அண்ட் தேர்ட் அந்த ஸ்டேமன் வெல் எக்ஸ்போஸ்டா இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும், ஃபிலமெண்ட் நல்லா லென்த்தியா இருக்கணும், ஃபிலமெண்ட் லென்த்தியா இருக்கணும். Okay, so that the pollens are easily dispersed into wind current. And large often feathery stigma-வா இருக்கணும். Okay, to easy trap airborne pollen grains. Okay, stigma எப்படி இருக்கணும், feathery-ஆ இருக்கணும். Okay வா. And wind pollination pollinated flowers often have single ovule in each ovary and numerous flowers packed into inflorescence. Mostly wind pollination நடக்கிற flowersல நிறைய flowers இருக்கும். Wind pollination நடக்கிற plantsல நிறைய flowers இருக்கும்னு சொல்றாங்க. Inflorescence na enna, group of flowers. Okay, inflorescence na enna, group of flowers. Okay va, and adure arrangement. Okay, familiar example is corn cob. It's corn cob. The tassels you see are nothing but the stigma and the style which wave in the wind to trap pollen grains. Okay, நம்ம நார்மலா வந்து இது பாப்போமா, மக்காச்சோளம். மக்காச்சோளத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த முடி தான் ஒண்ணுமே கிடையாது, அதுதான் வந்து அதோடைய ஸ்டிக்மா. அந்த முடி தான் என்னது, அதோடைய ஸ்டிக்மா. ஓகே, அந்த லாங் இதை வந்து நான் ஸ்டைல்னு சொல்றேன். Got it? Which is wavy in the wind to trap. எதுக்காக, அதுதான் என்ன பண்ணணும், அப்படியே ட்ராப் ஆயிட்டே இருக்கும், சாரி மூவ் ஆயிட்டே இருக்கும், போலன் வந்தா ட்ராப் பண்ணிக்கும். Got it? Wind pollination is quite common in grasses. So அப்ப wind pollination எங்க நடக்குதுன்னு சொல்றேன், கிராஸஸ்ல அதிகமா நடக்குதுன்னு சொல்றேன். Got my point? Pollination by water. இப்ப அடுத்து நான் யாரை பத்தி படிக்கிறேன், ஹைட்ரோஃபிலியை பத்தி படிக்கிறேன். I'm talking about hydrophily. Okay, what is hydrophily? Pollination by water. It is quite rare in flowering plants and it is limited about 30 genera. Okay, so ரொம்ப கம்மியான பிளான்ட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாலினேஷன் நடக்குது. ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், பயோட்டிக் பாலினேஷன் தான் மெஜாரிட்டி நடக்குது, ரொம்ப கம்மியான பிளான்ட்ஸ்ல தான் ஏபயோட்டிக் பாலினேஷன் நடக்குது. அதுலயுமே வாட்டர் ரொம்ப கம்மி, ஒன்லி 30 ஜெனரால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் உடைய பாலினேஷன் நடக்குது. மோஸ்ட்லி மோனோகாட்லிடன்ஸ். ஓகே, அந்த 30லயும் மோஸ்ட் யாரு, மோனோகாட்லிடன்ஸ். இம்பார்ட்டன்ட். Got it? As against this, you would recall the water is regular mode of transport for male gamete among the lower plant groups such as algae, bryophyte, pteridophyte. It is believed, particularly for some bryophytes and pteridophytes, that their distribution is limited because of the need for water for the transport of male gamete and fertilization. Okay va? என்ன சொல்றாங்க, இப்போ வந்து நான் வாட்டர் வந்து வெறும் 30 பிளான்ட்ஸ்ல தான், 30 ஜெனராவுடைய பிளான்ட்ஸ்ல தான் நான் யூஸ் பண்றேன்னு சொல்றேன். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மெஜாரிட்டி யாரு, இதுல தான், மோனோகாட்ஸ்ல தான். டைகாட்ஸ்ல நான் யூஸ் பண்றதே இல்லை, வாட்டர் பாலினேஷன் நான் டைகாட்ஸ்ல யூஸ் பண்றதே இல்லை. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஆஞ்சியோஸ்பம். இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் யார் இருந்தாங்க, ஜிம்னோஸ்பம், டெரிடோஃபைட்ஸ், பிரையோஃபைட்டா, தெலோஃபைட்டா, இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பாலினேஷனுக்கு வாட்டரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மோட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், மேல் வந்து ஒரு கேமெட் ரிலீஸ் பண்ணும், அந்த கேமெட்டை கொண்டு போய் ஃபீமேல சேர்க்கறதுக்கு மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணது வாட்டர் தான். ரைட்டா? இப்போ ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா சில பிரையோஃபைட்ஸ்ல அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப லிமிட்டடா இருந்ததாமா, பிகாஸ் அங்க வாட்டருடைய நீடு ரொம்ப குறைஞ்சிருச்சு. Some examples of water pollination.
Some examples of water pollination plants. யாரெல்லாம் water pollinator plant? Vallisneria, hydrilla. இவங்க ரெண்டு பேர். First example. Vallisneria, hydrilla, which grow in fresh water and several marine sea grasses such as Zostera. Okay va? யாரெல்லாம் water pollinator plants? First one Vallisneria, second one hydrilla, and third one is Zostera. Okay. Okay, Zostera என்ன சொல்றேன்? Sea grasses ன்னு சொல்றேன். Zostera என்ன சொல்றேன்? Sea grass. Not all aquatic plants use water for pollination. Again, இதுவுமே question. எல்லா water plantsம் water pollination-க்காக யூஸ் பண்றது இல்ல. Majority of aquatic plants such as water hyacinth and water lily, the flowers emerge above the level of the water and pollinated by insects or wind. அப்போ water hyacinthம் water lilyயும் water plant தான், aquatic plant தான். ஆனா அவங்க எதை யூஸ் பண்றது இல்லையா? வாட்டர் யூஸ் பண்றது இல்லையா? அதுக்கு பதிலா எதை யூஸ் பண்றாங்க? இன்செக்ட் ஆர் விண்ட் தான் பாலினேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, as in most of the land plants. ஓகே, Vallisneria. அடுத்து Vallisneria ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன்? வாட்டர் பாலினேட்டர் பிளான்ட்னு சொல்லிட்டேன். இப்போ Vallisneria பத்தி பாருங்க. Vallisneriaல ஃபீமேல் ஃபிளவர் எங்க இருக்கும்? சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்ல இருக்குமா? கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள், let's imagine like this is water. ஓகேவா? this is water, right? இப்போ இதுல நான் என்ன சொல்றேன்? ஒரு ஃபீமேல் ஃபிளவர் வரையறேன், பிளான்ட் வரையறேன். இந்த ஃபீமேல் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா, let's imagine this is female plant. ஓகே, அது எங்க இருக்கு? வாட்டருடைய சர்ஃபேஸ்ல இருக்கு, ரைட்டா? and it has long stalk and the male flower or pollen grain are released on the surface of water. Female flower reaches the surface of water by long stalk. அதுக்கிட்ட long stalk இருக்கு. And male flower of pollen grain are released on the surface of water. They are carried passively by water currents. Okay, some of them eventually reach the female flower and the stigma. Right? இப்போ இது ஒரு டைப். என்ன சொல்றாங்க? Let's say female flower மேல இருக்கு, male flower consider கீழ இருக்கு, ரைட்டா? அப்போ மேல் ஃபிளவர் என்ன பண்ணுது? ஒரு போலன் ரிலீஸ் பண்ணுது. அந்த போலன் மோஸ்ட்லி என்ன ஆகுது? சர்ஃபேஸ்ல போயிட்டு சேர்ந்துருது, ரைட்டா? இப்போ இங்க இருந்து தான் இவங்க பாலினேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ கீழ இருந்து அந்த போலனை மேல கொண்டு போறதுக்கு யார் யூஸ் பண்றாங்க? வாட்டர் கரண்ட்டை யூஸ் பண்றாங்க. ஓகே, இது ஆக்டிவா இருக்கா? இல்ல, பாசிவ். Passively they are using. What is passively? They are not spending any energy. ஓகே, இந்த பாலினேஷன் பண்றதுக்காக அவங்க எந்த ஒரு எனர்ஜியும் அவங்க ஸ்பெண்ட் பண்றது இல்ல. வாட்டர் கரண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது வாட்டர் வேவ்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த போலன் மேல போகும், ஆகலன்னா போலன் மேல போகாது. அஷூரன்ஸ் கிடையாது. ஓகேவா? இதுவே இன்னொரு குரூப் ஆஃப் ஃபிளவர் வாட்டர் பிளான்ட் பாருங்க. கன்சிடர் சீ கிராஸ். யாரு சீ கிராஸ்? சீ கிராஸ்ன்றது ஜாஸ்டரான்னு சொன்னோம், கரெக்டா? இதுல ஃபீமேல் ஃபிளவர்ஸ் ரிமைன் சப்மர்ஜ்ட் இன் வாட்டர். ஓகேவா? இவங்கள எப்படி இருப்பாங்க பாருங்க. இவங்கள ஃபீமேல் ஃபிளவர்ஸ் உள்ளவே இருப்பாங்க. லெட்ஸ் இமேஜின் இவங்கள ஃபீமேல் ஃபிளவர்ஸ் வந்து உள்ளவே இருப்பாங்க. ஓகே, யார் இவங்க? ஃபீமேல் ஃபிளவர்ஸ். ஓகேவா? Inside the water, pollen grain in many such species are long, ribbon-like, and they are carried passively inside the water. Some of them reach the stigma and achieve pollination. In most of the water-pollinated species, pollen grains are protected from wetting. சரி, இது இருக்கும் பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ இங்க ஃபீமேல் ஃபிளவர்ஸ் தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க. ஓகேவா? அப்போ மேல் ஃபிளவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் போலனை ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு லாங்கஸ்ட் போலன் சொல்லலாம். ஓகேவா? இது வந்து ஃபிலிஃபார்ம் போலன்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த போலனை அவங்க வந்து யூஸ் பண்ணி எதுக்கு பண்றாங்க? இந்த போலன் தான் போய் இதோட சேருது. ஓகேவா? ரைட்? இப்போ இது ரெண்டு டைப் ஆஃப் வாட்டர் பாலினேஷன்லயே ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தருக்கு பேர் என்ன? Vallisneria. இவருக்கு பேரு Vallisneria. இன்னொருத்தருக்கு பேரு Zostera. ஓகே, ஃபைன். இப்போ most of the water pollinator plantsல pollen grains, water pollination-னாலே pollen தண்ணில தான் ரிலீஸ் ஆகும், ரைட்டா? இப்போ அந்த தண்ணில ரிலீஸ் ஆகிற போலன்ஸ் நனைஞ்சிருச்சுன்னா, ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, போலன் கிரெயின்ஸ் நனைஞ்சிருச்சுன்னா அது வெயிட் அதிகமாயிடும், செடிமெண்ட் ஆயிடும். அப்ப அதனால போய் பாலினேஷன் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல அவங்கள வெட்டாகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அங்க சில மியூசிலேஜினஸ் கவரிங்ஸ் இருக்கு. ஓகே, மியூசிலேஜினஸ் கவரிங்னா ஒரு ரெயின் கோட் மாதிரி வச்சுக்கோங்க. போலனுக்கு நீங்க ஒரு ரெயின் கோட் போட்டு விடுறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன ஆக மாட்டாங்க? அவங்க வந்து வெட்டாக மாட்டாங்க, கீழே செடிமெண்ட் ஆக மாட்டாங்க, ரைட்டா? Both wind and water pollinated flowers are not very colorful and they do not produce nectar. What would be the reason? Wind pollination, water pollination பண்ற flowers
எதுவுமே ஒரு அட்ராக்டிவ் கலர்ஃபுல் பெட்டல்ஸையோ நெக்டார்ஸையோ வச்சுக்கிறது இல்லை. ஏன்? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறாங்க. What is the reason? Because அவங்க வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவங்க விண்ட் பாலினேட்டிங்கா இருக்காங்க அப்படின்னா விண்டுக்கு எந்த ஒரு அட்ராக்ஷனும் தேவையில்லை. அதே வாட்டரா இருந்தாங்கனாலும் அங்கேயும் எந்த ஒரு அட்ராக்ஷனும் தேவையில்லை. பட் அவங்க ஒரு பயோட்டிக் ஆர்கானிசமா இருக்காங்கன்னா லெட்ஸ் சே இன்செக்ட். இந்த இன்செக்ட் அந்த ஃப்ளாருக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வரணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அட்ராக்டிவ் பெட்டல்ஸ். ஓகேவா? அது இல்லாம அவங்க வந்து நெக்டாரை வச்சிருக்கணும், அது அந்த தேன் அந்த மாதிரி ஃபுட் வச்சிருக்கணும். அப்பதான் அவங்க வந்து உள்ள வருவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே லைக் நைட் பாலினேட்டர்ஸ்னு சில பேர் இருக்காங்க. நைட் பாலினேட்டர்ஸ் யார்? இந்த நைட் பாலினேட்டர்ஸ் அப்படின்னா மாத் ஆர் பேட் இந்த மாதிரி. ஓகேவா? நைட் பாலினேட்டர்ஸ் இவங்க மோஸ்ட்லி யாரை பாலினேட் பண்ணுவாங்கன்னா யூகா எக்கா வாட் எவர் யூ சே. ஓகே, அந்த பிளான்ட்டை தான் பாலினேட் பண்ணுவாங்க. நைட்ல பாலினேட் பண்றதுனால இவங்களோட ஃபிளவர்ஸ் மோஸ்ட்லி கலரா இருக்காதான், ஒயிட்டா இருக்குமாமா. அது ஒரு கலர் தான், ரைட்? மோஸ்ட்லி உங்களோட ஃபிளவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்குமா. ஆல்சோ தே ப்ரொடியூஸ் சம் ஃப்ராக்னன்ஸ்னா ஒரு நல்ல ஸ்மெல். அப்போ அந்த மாத் வந்து அந்த ஸ்மெல்லை வச்சும் இல்லை அந்த கலர் ஒயிட் கலரை வச்சும் அது வந்து தேடி வந்து பாலினேஷன் பண்ணும். பட் விண்டுக்கும் வாட்டருக்கும் அந்த மாதிரி அட்ராக்ஷன் தேவைப்படுறதே இல்லை. Got it? So this is the Vallisneria. Okay, so we have studied all these things. Majority of flowering plants use a range of animals as pollinating agent. Okay, so majority of flowering plants என்ன யூஸ் பண்றாங்க? animals தான் pollinating agents யூஸ் பண்றாங்க. யாரு? bees, butterfly, flies, beetle, wasp, ant, moth, birds and bats are the common pollinating agent. Okay, இவங்க எல்லாருமே நான் காமன் பாலினேட்டிங் ஏஜென்ட்னு சொல்றேன். ஸோ நமக்கு இதுல இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் காமன் பாலினேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி. ஓகே, பி தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் பாலினேட்டர். ஓகேவா? ரைட். அமாங் த அனிமல் இன்செக்ட் பர்டிகுலர் அப்ப நமக்கு தெரிஞ்ச பூச்சி அப்புறம் பேர்ட்ஸ் இவங்க மட்டும் இல்லாம லிசார்ட்ஸ் அப்புறம் ராடன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாலினேஷன் பண்றாங்களாமா. ஓகே, பிகாஸ் எல்லாரும் பண்றதுக்கான ரீசன் என்ன? அவங்களுக்கு போலன் ரிவார்ட் கிடைக்குது. Got it? Often flowers of animal pollinated plants are specifically adapted for particular species of animals. Majority of insect pollinated flowers are large. சரி, இப்போ இன்செக்ட் பாலினேட்டட் ஃபிளவர் எப்படி இருக்கணும்னு பாருங்க. பெருசா இருக்கணுமா, கலர்ஃபுல்லா இருக்கணுமா, நல்ல ஸ்மெல் கொடுக்கணுமா, நெக்டார்ல நல்ல ரிச்சா இருக்கணுமா. ஓகே, அதே நம்ம வந்து விண்ட் பாலினேஷன் நம்ம என்ன சொன்னோம்? போலன் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கணும், லைக் ஃபெதரியா இருக்கணும், நான் ஸ்டிக்கியா இருக்கணும், அண்ட் அவங்களுடைய ஸ்டேமன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்போஸ்டா இருக்கணும்னு சொன்னோம். ஓகேவா? இங்க யார் இதை பாலினேட் பண்ண பண்றாங்க? இன்செக்ட். அப்போ அவங்க ஃபிளவர் முதல்ல பார்க்க நல்லா பெருசா இருக்கணும், அப்பதான் பீஸ்க்கு எல்லாம் அது அட்ராக்ட் ஆகும். அது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும், நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கணும், நிறைய நெக்டார் வச்சிருக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் பயோட்டிக் பாலினேஷன் நடக்கும். Okay, when the flowers are small, a number of flowers are clustered into an inflorescence. சரி, எல்லா பிளான்ட்ஸ்லயுமே ஃபிளவர்ஸ் பெருசா இருக்காதே சார், சின்ன சின்ன இருக்கும். அப்ப எப்படி சார் நாங்க வந்து அட்ராக்ட் பண்றது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? குட்டி குட்டி ஃபிளவர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்த்து கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுதான குரூப் ஆஃப் ஃபிளவர்ஸ்னு சொன்னேன், இன்ஃப்ளோரசன்ஸ். Okay, to make them conspicuous. Conspicuous na என்னது? Visible. Conspicuous means visible. Animals are attracted to flowers. Animals are attracted to flowers by colors or on fragrance. The flowers pollinated by flies and beetles secrete foul odors. Flowers pollinated by flies and beetles, they produce foul odor to attract these animals. ஓகே, ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் பாலினேட் பண்ற பிளான்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஒரு ஸ்மெல் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஃப்ராக்ரன்ஸ்னா நல்ல ஸ்மெல், ஃபவுல் ஆர்டர் அப்படின்னா கெட்டு போன ஸ்மெல்.
ஓகேவா? they release some bad smell. அதனால யார் அட்ராக்ட் பண்றாங்களா? அந்த அனிமல்ஸ் அட்ராக்ட் பண்றாங்களா? to sustain animal visit the flower have to provide rewards. okay, so ஒரு தடவை வந்து பாலின் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் நீங்க ஒரு வேற எந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷனும் கொடுக்கல அப்படின்னா திருப்பி வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ திருப்பி அவங்கள நீங்க விசிட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்களா? நீங்க வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறீங்களாமா. ஓகேவா? nectar and pollen grains are the usual floral rewards. nectar and pollen grains are the usual floral rewards. For harvesting the rewards from the flower, the animal visitor comes in contact with the anther and the stigma. So அந்த ரிவார்ட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக, அந்த ரிவார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ரிப்பீட்டடா அவங்க வந்துட்டே இருக்காங்க. ஓகேவா? which are generally sticky animal pollinator flowers. When the animal carrying pollen on its body comes in contact with stigma, it brings about pollination. Okay, in some species floral rewards are in providing safe places to lay egg. Okay, pollen reward என்னது? வெறும் நெக்டார் கொடுக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ நீ வந்து என்னோட இடத்துல நீ வந்து உன்னுடைய லைக் எக்ஸ் எல்லாம் வந்து லே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது எங்க நடக்குதுன்னு பாருங்க. இம்பார்ட்டன்ட். tallest flower amorphophallus. okay, so எவ்வளவு ஃபீட் இருக்காமா அந்த flower மட்டுமே 6 ஃபீட்ல இருக்காமா. ஓகேவா? a similar relationship exists between species of moth and the plant yucca. okay, நான் சொன்னேன்னா plant moth and plant yucca which is called as night pollinator. okay, where both species moth and the yucca plant cannot complete their life cycle without each other. ஒருத்தர் இல்லனா இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்களா. ஓகேவா? the moth deposit egg in the locule of the ovary and the flower in turns get pollinated by the moth. The larva of the moth come out of the egg as the seeds start developing. So moth என்ன பண்ணுது? அந்த flower உடைய ஓவரியில தன்னுடைய முட்டையை விட்டுருது. ஓகே, அந்த ஓவரி ப்ரொடியூஸ் ஆகும்போது, அந்த ஓவரி வளரும் பொழுது இவங்களும் சேர்ந்து வளர்றாங்களாமா. Got my point? Why don't you observe some flowers of the flowering plants? Cucumber, mango, people, coriander, papaya, onion, lobia, cotton, tobacco, rose, lemon, eucalyptus, banana. Try to find out which animal visit them and whether they could be pollinators. You will have to patiently observe the flowers over a few days and its different time of the day. You could also try to see whether there is any correlation in the characteristic of the flower. Okay, fine. என்ன சொல்ல வராங்கன்னா pollen or nectar robbers பத்தி சொல்ல வராங்கடா. pollen or nectar robbers, அதாவது அவங்க பாலினேஷன் பண்ண மாட்டாங்க, ஆனா அதுல இருக்கக்கூடிய நெக்டார்ஸையும் போலனையும் திருடுறதுக்காக சில பேர் வருவாங்களாமா. ஓகேவா? and you may or may not be able to identify the pollinators but you will surely enjoy your efforts. so உங்களை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. okay, that's not enough. done. so இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, பாலினேஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப் பாலினேஷன், இன்னொன்னு வந்து கிராஸ் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷன் கரெக்டா நல்லதா, கிராஸ் பாலினேஷன் நல்லதா? இட்ஸ் ஆப்வியஸ்லி கிராஸ் பாலினேஷன். ஓகே, ஏன் செல்ஃப் பாலினேஷன் நல்லது இல்லை? பிகாஸ் இட் காசஸ் இன்பிரீடிங் டிப்ரெஷன். இன்பிரீடிங் டிப்ரெஷன்னா என்ன? ரிப்பீட்டடா சேம் ஜீன்ஸ் ரிப்பீட்டடா மியூட்டேட் கிராஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ஜீனோடைய வயபிலிட்டி, அந்த ஜீனோடைய ஒரு பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே இருக்கு. அதுதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றேன். இப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? அவுட் பிரீடிங் டிவைசஸ் நான் இனிஷியேட் பண்ணணும். என்னது அது? அவுட் பிரீடிங் டிவைசஸ். நான் இது உங்களுடைய கிளாஸ் அப்பவே சொல்லியிருந்தேன். இன்பிரீடிங் அப்படின்ற பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் நடக்கணும். சிங்க்ரனைசேஷன்னா என்ன? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒரே டைம்ல மெச்சூர் ஆகணும். அப்போ அங்க என்ன நடக்கும்? இன்பிரீடிங் நடக்கும். 2 பேரும் சிங்க்ரனைஸ் ஆகல, மேல் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஃபீமேல் ப்ரொடியூஸ் ஆகல, ஃபீமேல் ரெடியா இருக்கும்போது மேல் ரெடியா இல்லை அப்படின்னா அங்க சிங்க்ரனைசேஷன் ஆகுறது இல்லை. அப்படி நடந்தா அங்க செல்ஃப் பாலினேஷன் நடக்க சான்ஸ் இல்லை, ஒன்லி கிராஸ் பாலினேஷன் நடக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட எய்ம் என்னது? அந்த மாதிரி கிராஸ் பாலினேஷனை தான் எடுத்து நடத்தணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்றோம். ரைட்டா? ஃபைன். இப்போ நம்ம படிக்க போறது அவுட் பிரீடிங் டிவைசஸ். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் ப்ரொடியூஸ் hermaphrodite flowers and pollen grains are likely to come in contact with the stigma of the same flower. என்ன சொல்றாங்க? hermaphrodite flowers னா என்ன? hermaphrodite flowers னா mostly no different sexes or you can say bisexual.
சிம்பிளா சொல்லணும்னா bisexual. Most of the flowers are bisexual. Pollen grains are likely to come in contact with stigma of the same flower. அப்ப இது என்ன சொல்றாங்க? இத வந்து செல்ஃப் பாலினேஷன் சொல்றாங்க. மோஸ்ட்லி இதான் நடக்குது. ரைட்டா? அப்ப most of the flowers என்னவா இருக்கு? Cleistogamous இருக்கு. Continued self pollination result in inbreeding depression. சரி இப்படியே நடந்துட்டே இருந்தா என்ன வந்துரும்? Inbreeding depression வந்துரும். Flowering plants have developed many devices to discourage self pollination and to encourage cross pollination. So and the devices பேர் தான் என்னது? Outbreeding devices. In some species pollen release and stigma respectively are not synchronized. First எப்படி அவங்க வந்து பண்றாங்க பாருங்க. First point என்னது? Pollen and stigma. Pollen and stigma ஒரே டைம்ல மெச்சூர் ஆகிறது இல்ல. அப்ப synchronize ஆகாது. Okay, either the pollen is released before the stigma becomes receptive or stigma becomes receptive much before the release of pollen. Okay va? So இது first type. அப்ப first type என்னது? எப்படி avoid பண்றாங்க inbreeding depression? By avoiding synchronization. First point. Second point, in some species the anther and stigma are placed at different position. சில ஸ்பீஷிஸ்ல என்ன பண்றாங்க? ஆந்தரையும் ஸ்டிக்மாவையும் தனித்தனி பொசிஷன்ல இது பண்ணிடுறாங்க. And the pollen cannot come in contact with the stigma of the same flower. Both these devices prevent autogamy. அப்ப இந்த ரெண்டுமே first வந்து என்ன? Not synchronizing. First one is not synchronizing. Second one is like placing the male and female organs on a different position. இதனால எனக்கு என்ன அவாய்ட் ஆகுது? Autogamy avoid ஆகுது. Third device to prevent inbreeding is self incompatibility. அதாவது அவங்களுடைய மெக்கானிசமே எப்படி இருக்குன்னா prevent self pollination. அவங்களுடைய மெக்கானிசமே நான் என்ன பண்ணிடுறேன்? இன்கம்பேட்டிபிள் ஆக்கிடுறேன். அதாவது ஒரு பைசெக்சுவல் ஃபிளார் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க, ஒரே பிளான்ட் தான், ஒரே ஃபிளார் தான். என்னதான் அந்த ஆந்தர் போலன் ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஸ்டிக்மா அதை ஏத்துக்காது. ஓகேவா? அப்போ என்னதான் அவங்க ஒரே டைம்ல மெச்சூர் ஆனாலுமே அந்த ஸ்டிக்மா அதை ஏத்துக்காது. இதுதான் நான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்றேன். காட் மை பாயிண்ட்? ஓகே, இதனால என்ன ஆகுது? செல்ஃப் போலனை அது கண்டிப்பா அலோவ் பண்ணாது ஃப்ரம் த சேம் ஃபிளார் ஆர் அதர் ஃபிளார் ஆஃப் த சேம் பிளான்ட். அதுவும் பாருங்க எவ்வளவு கேடி பாருங்க. அது ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய போலனையும் ரிசீவ் பண்ணாதான் இன்னொரு ஃபிளார்ல இருந்து வரக்கூடிய சேம் டைப் ஆஃப் போலனையும் ரிசீவ் பண்ணாதான். Got it? அப்போ இது என்ன பண்ணுது? கெய்டனோகாமியையும் அவாய்ட் பண்ணுது, செல்ஃப் ஆட்டோகாமியையும் அவாய்ட் பண்ணுது. ரைட்டா? For the same flower and also for the other flower. From fertilizing the ovules by inhibiting pollen germination or pollen tube in the pistil. Another device is preventing self-pollination is produced by unisexual flower. Okay? So first ரெண்டு பார்த்தாச்சு. Third one self incompatibility and fourth one production of unisexual flowers. அப்ப நாலு டைப் ஆஃப் அவுட்பிரீடிங் டிவைசஸ் பார்த்திருக்கோம். யூனிசெக்சுவல் ஃபிளார்ஸ்னா வேற ஆப்ஷனே இல்ல. அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அவங்க கண்டிப்பா கிராஸ் பாலினேஷன் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? யார் யாரு? கேஸ்டர், மெய்ஸ், இவங்க எல்லாருமே மொனோஷியஸ். ஓகே, கேஸ்டர் அண்ட் மெய்ஸ் எல்லாருமே மொனோஷியஸ். அப்போ அவங்க கண்டிப்பா அவங்கள்ட்ட எதர் மேலோ ஃபீமேல் தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க கிராஸ் பாலினேஷன் தான் பண்ணி ஆகணும். It prevents autogamy but not geitonogamy. Okay, so இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆட்டோகாமியை ப்ரிவென்ட் பண்ணும், பட் கெய்டனோகாமியை ப்ரிவென்ட் பண்ணாது. சார் கெய்டனோகாமி கிராஸ் பாலினேஷன் தானே சார் அப்படின்னா இல்ல. கெய்டனோகாமி ஜெனட்டிக்கலி இட் இஸ் செல்ஃப் பாலினேஷன். நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சேம் ஜீனை தான் திருப்பி திருப்பி சேர்க்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ கெய்டனோகாமில என்ன நடக்குது? சேம் ஜீன் தான் திருப்பி திருப்பி சேருது. அப்போ அதை என்னால தடுக்க முடியல. In several species such as papaya, male and female flower are present on different flowers. This is each plant is either male or female. அப்ப papaya நான் என்ன சொல்றேன்? Dioecious சொல்றேன். Important word, நிறைய தடவை நீட்ல கேட்டிருக்காங்க. Okay, dioecious. Dioecious is also known as dioecious. Okay, dioeciousனா ரெண்டு different body இருக்கும். ஒரு பாடியில ஒரு மேல் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் ஆர்கன் இருக்கும். மொனோஷியஸ் அப்படின்ற போது ஒரே பாடியில ரெண்டு ஆர்கன் இருக்கும். Right? Okay, this condition prevents both autogamy also geitonogamy. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பண்றாங்க அவங்க? இதுல அதாவது சேம் பிளான்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே பிளான்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே பிளான்ட்ல இருக்காங்கன்னா அங்க அது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? மொனோஷியஸ்ன்னு சொல்றேன். இவங்களை நான் செல்ஃப் பாலினேஷன் வேணா நான் ப்ரிவென்ட் பண்ணலாம் பை யூசிங் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. பட் என்னால கெய்டனோகாமியை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் அதே சமயம் பிளான்ட் டிஃப்ரெண்டா இருக்கு.
பப்பாயா பார்த்தீங்கன்னா மேல் பிளான்ட் தனியா இருக்கு, ஃபீமேல் பிளான்ட் தனியா இருக்கு, பிளான்ட்டே தனி. அப்போ இவங்களை நான் கண்டிப்பா கேட்டனோகாமின்னு சொல்ல முடியாது, இவங்களை நான் ஜீனோகாமின்னு தான் சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ வித் தட் ஐ எம் கோயிங் டு அவாய்ட் போத் ஆட்டோகாமி ஆஸ் வெல் அஸ் கேட்டனோகாமி. ஸோ இதெல்லாம் பண்ணி லைக் அவுட்பீடிங் டிவைசஸும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்பீடிங் டிவைசஸோடைய மெயின் ரோல் என்னது? டு prevent inbreeding depression. Clear? Good guys. Next we are coming to pollen pistil interaction. I hope you are getting this point clearly. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஃபர்ஸ்டே சொல்லிருங்க. Okay, so don't consider this chapter very lightly. ஏன்னா இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லைக் சார் இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தானே சார் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே, பட் டோன்ட் கிரியேட் சச் மைண்ட். எவ்ரி சிங்கிள் சாப்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், எஸ்பெஷலி பயாலஜியில். ஓகே, பயாலஜியில் பசங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்டா. நான் எடுத்த உடனே இந்த சாப்டர் எடுத்ததுக்கான ஒரு மெயின் ரீசன், இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் இந்த சாப்டரில் இவ்வளோ டாபிக் இவ்வளோ கான்செப்ட் இருக்கா அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் ஐ ஃபர்ஸ்ட் டுக் திஸ் டாபிக். ஓகேவா? ரைட்? பிகாஸ் லைக் எல்லாருக்குமே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர் எதுன்னு சொல்லுவீங்க, பட் சி இந்த சாப்டர் இப்போ வரைக்கும் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 5 to 6 செஷன்ஸ் we have taken to cover this all, even each and every single topic, right? So support பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் லைக் நார்மல் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம பசங்க இருப்பாங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு லைக் ஜாலியாக கிளாஸ் போகும். பட் ஆன்லைன் அப்படின்ற போது ஒரு தனி ரூமில் நம்ம மட்டும் தனியாக நின்றுட்டு ஒரு ஃபோனை பார்த்து ஒரு கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு லைக் இட் இஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. பட் அதே இடத்துல எனக்கு லைவ்ல நிறைய சேட் ஆப்ஷன்ஸ், நிறைய பசங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டு சார் இது என்னது சார் அது என்ன சார் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா தட் ஆக்சுவலி கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி ஃபார் அஸ். ரைட்? ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணணும் பசங்களுக்கு. ஏன்னா நிறைய பசங்களுக்கு இன்னமும் இதை பற்றி தெரியாமல் இருக்கு. ஓகே, லைக் தேர் ஆர் மோர் நீட்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். நிறைய பசங்களுக்கு இது தேவைப்படுது பட் தெரியல. ஓகே, அண்ட் ஐ கேன் சே லைக் இட்ஸ் தேர் இக்னோரன்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னா நீங்கள் தான் சர்ச் பண்ணணும். ரைட்? ஓகே, ஸோ நிறைய பசங்க அதை சர்ச் பண்ணுறது இல்லை, நிறைய பசங்க அதை சர்ச் பண்ணுறது இல்லை. பட் அட் த டைம் நம்ம சர்ச் பண்ண அப்படியே விடவும் முடியாது. காட் இட்? பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே அடுத்த வருஷம் பசங்க வந்துட்டு சார் இப்படி ஒரு யூடியூப் சேனல் இருந்ததே எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் எங்கெங்கேயோ தேடணும் சார். ப்ளீஸ் டோன்ட் சே ஆல் தோஸ் வேர்ட்ஸ். வி ஆர் ட்ரைங் மேக்ஸிமம் டு ப்ரொமோட் அவர் செல்ஃப் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கணும். அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி ஒரு 460 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் ஜாயின்ட் வித் அஸ். ப்ளீஸ் ஷேர் ஆல் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள். ஓகே, நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயும் வைங்க. ஸோ தட் தேவையான பசங்க கம்பல்சரி இதை பார்த்து பயனடைவாங்க. காட் இட்? ஃபைன். So let's go back guys. Pollen pistil interaction. இது என்னது? இப்போ போலன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பிஸ்டல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, போலன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, பிஸ்டல்ல எக் ப்ரொடியூஸ் ஆச்சான்னு தெரிஞ்சிருச்சு, இதை கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு, பாலினேஷன், பாலினேட்டர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த போலன் அங்க போய் பிஸ்டலோட சேரும் போது என்ன பண்ணுது? இதுதான் போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன். Got it? Okay. Pollen pistil interaction. Pollination does not guarantee the transfer of right type of pollen. First point. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் லேண்ட்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிளான்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கும். அப்போ எப்படி சொல்லலாம் அது கரெக்டா சார்? நான் இப்போ ஒரு போலன் ரிசீவ் பண்ணேன், அது என்னோட ஸ்பீஷிஸோட போலன் தான் அப்படின்றத நான் எப்படி அஷ்யூர் பண்றேன்? பெருசா என்னால அஷ்யூர் பண்ண முடியாது. ரைட்? அதுதான் சொல்றாங்க. There is no guarantee the transfer of right type of pollen, compatible pollen of the same species as the stigma. Often pollen of the wrong type, either from other species or from the same plant, also land on stigma. The pistil has the ability to recognize the pollen. இப்போ pollen என்ன பண்ணுதாமா? அதோட வேலை என்ன? நான் வெளியில ரிலீஸ் ஆயிட்டேன், நான் இப்போ என்னோட வயபிலிட்டி முடியறதுக்குள்ள நான் எப்படியாவது போய் ஒரு பிஸ்டல் மேல உட்காந்துடணும். இதுதான் போலனோட மைண்ட் செட். ஓகே, அப்போ பிஸ்டல் தான் என்ன பண்ணுதுன்னா நிறைய போலன் அதோடைய மண்டை மேல வந்து உட்கார்ந்துருக்கு. ஓகே, அதுல யாரு என்னுடைய போலன், எனக்கு தேவையான போலன்றதை பார்த்து அதுல இருந்து போலன் டியூபை எடுக்கிறது தான் யாரோட வேலை? பிஸ்டலுடைய வேலை. காட் இட்? ஃபைன்.
right? Whether it is of the right type or of the wrong type. If it is of the right type, the pistil accepts the pollen and promotes post pollination. Right type இருந்தா post pollination accept பண்ணிக்கும். ஓகேவா? wrong type இருந்தா அதை avoid பண்ணிரும். Got my point? Okay, leads to fertilization. If the pollen is of wrong type, then the pistil rejects the pollen by preventing pollen germination on the stigma or the pollen tube growth in the style. So, என்ன ஆகாது? Pollen pistil interaction அங்க நடக்காது. The ability to pistil or to recognize the pollen followed by acceptance or rejection is the result of continuous dialogue between pollen grain and the pistil. ஓகே, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக பேசிட்டே இருப்பாங்களாமா, நீ யாரு, நீ என்னோட போலன் தானா, நீ என்ன என்கிட்ட வந்து சேர வேண்டிய போலன் தானா அப்படின்னு போலன்ட்ட கேட்குமா. போலன் சொல்லும், எஸ் ஆமா, நான் ரொம்ப தூரமா நான் உனக்காக தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலன் சொல்லுமா. ரெண்டு பேருக்குள்ள ஒரு டயலாக் ஓடிட்டே இருக்கும், டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கும். கடைசியில் போலன் பிஸ்டல் வந்து சரி ஓகே நீ தான் என்னுடைய போலன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணி அந்த போலன்ல இருந்து ஜெர்மினேஷன் ரெடி பண்ணி போலன் டியூபை ப்ரொடியூஸ் பண்றது தான் போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன். Got it? This dialogue is mediated by chemical components of the pollen interacting with those of the pistil. அப்ப இந்த டயலாக் எல்லாம் யார் பேசுறாங்களாமா, யார் மூலமா பேசுறாங்களாமா, கெமிக்கல் மூலமா பேசுறாங்களாமா. It is only in recent year that botanists have been able to identify some of the pollen and pistil component and the interaction leading to the recognition followed by acceptance or rejection. என்ன சொல்றாங்க? சரி, ரொம்ப சிம்பிள், இதை நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். லைக் ஒரு பிஸ்டல் இருக்கு, பிஸ்டல்ன்றது என்னது, ஃபீமேல் ஆர்கன், ரைட்டா? இந்த பிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போலன்ஸ் ரிசீவ் பண்ணுது, ஓகேவா? நிறைய போலன்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் பிளான்ஸோடைய போலன்ஸ்லாம் வந்து உட்கார்றாங்க. இப்போ உட்கார்ந்த உடனே போலனுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நான் பறந்து வந்து உட்காந்துட்டேன், ஸ்டிக்மா மேலே உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. யாருக்கு? போலனுக்கும் பிஸ்டலுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. போலன் சொல்லுது, நான் தான் உன்னுடைய ஸ்பீஷீஸ், நானும் உன்ன மாதிரியே உன்னோட பிளான்ட் தான், நீ வந்து ஃபீமேல் பிளான்ட், நான் மேல் பிளான்ட், என்னை வந்து மேல் பிளான்ட்ல இருந்து அமைச்சிருக்காங்க, நான் வந்து இங்க ஃபர்டிலைசேஷன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு போலன் சொல்லுது. பிஸ்டல் என்ன சொல்லுது, நீதானா, அதை நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா என்கிட்ட செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியும் இருக்கு, நான் ஆட்டோகேமி பண்ண மாட்டேன், நான் கேட்டனோகேமி பண்ணுவேன், பட் மெஜாரிட்டி எனக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இவங்களுக்குள்ள இந்த கன்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கன்வர்சேஷன் எந்த மீடியம்ல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மீடியம்ல நடக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த லாங்குவேஜும் இல்லை. ஓகே, இந்த கெமிக்கல் மீடியம்னால தான் இந்த மாதிரியான போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதுதான் நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் சொல்றோம். ஸோ கடைசியில் என்ன ஆகுது, அக்செப்ட் பண்றாங்க இல்ல ரிஜெக்ட் பண்றாங்க. Got it? As mentioned earlier, following compatible pollination, the pollen grain germinates on the stigma to produce pollen tube through one of the germ pore. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, எனக்கு போலன் டியூப்ல இருந்து போலன்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, போலன் டியூப் ப்ரொடியூஸ் ஆகுது. யாரு ப்ரொடியூஸ் பண்றா இந்த போலன் டியூபை? இந்த போலன் டியூபை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேரு இன்டைம். இது எங்க இருந்து வருது? germ pore மூலமா வெளில வருது. The contents of the pollen grain move into pollen tube. Pollen tube grows through the tissues of the stigma and style and reaches ovary. You would recall that some plants pollen grains are shed at 2 cell stage. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. ஓகே, போலன் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து 2 cell stage போலன், ஒன்னு வந்து 3 cell stage போலன். 2 cell stage போலன்னா என்ன பண்ணும், ஒரு ஜெனரேட்டிவ் செல், ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்கும், ரைட்டா? 2 cell stageனா இட் ஹஸ் ஒன் வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஒன் ஜெனரேட்டிவ் செல். அந்த மாதிரி பிளான்ட்ல ஜெனரேட்டிவ் செல் என்ன பண்ணும், திருப்பி டிவைட் ஆகும். ஓகே, திருப்பி டிவைட் ஆகும்னா என்ன, இட் இஸ் செகண்ட் மைட்டோசிஸ். Okay, and it forms the two male gametes during the growth of pollen tube in the stigma. In plants which shed pollen is 3 cell stage, pollen tubes carry 2 male gametes from the beginning. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்காது, no mitosis is required. இந்த இடத்துல எனக்கு mitosis தேவையில்லை. Okay, pollen tube after reaching the ovary enters the ovule through the micropyle and then enters one of the synergids through the filiform apparatus. இப்போ அந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்கடா. ஓகே, போலன் டியூப் மூலமா ஒரு போலன் என்ன பண்ணுது, ஒன்னு வந்து எக் நோக்கி போகுது. அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றா, சினர்ஜிட்ஸும் filiform apparatusம் ஹெல்ப் பண்றாங்க. Many recent studies have shown that filiform apparatus present on the micropylar part of the synergid guide the entry of pollen tube. அப்போ filiform apparatus உடைய வேலை என்ன, guiding the entry of pollen tube. Important question. All these events from pollen deposition
on the stigma until pollen tube enter the ovule are together referred as pollen pistil interaction. So in the moment வரைக்கும் அதாவது பிஸ்டல்ல ஒரு போலன் வந்து ஸ்டிக்மால ஒரு போலன் வந்து உட்காருது, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைலாம் நடக்குது, அப்புறம் ஒரு போலன் அது அக்செப்ட் பண்ணி போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது, அந்த போலன் டியூப் மைக்ரோபைலர் எண்ட் மூலமா வருது, வந்த உடனே சினர்ஜிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் அந்த போலனை கைட் பண்ணுது. சரி, நீ எக்கு கிட்ட போ, நீ போலார் நியூக்ளியை கிட்ட போ. ஓகே, இதுதான் போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன். Got it? As pointed out earlier, pollen pistil interaction is a dynamic process involving pollen recognition followed by promotion or inhibition of the pollen. The knowledge gained in this area would help the plant breeder in manipulating pollen pistil interaction even in incompatible pollinations to get desired hybrids. Chalo, you can easily study pollen germination. இப்போ pollen என்ன ஆகுது? pollen germinate ஆகுது. ஓகே, ஜெர்மினேட்னா அதுல இருந்து போலன் டியூப் வரது தான் போலன் ஜெர்மினேஷன் சொல்றேன், ரைட்டா? பை டஸ்டிங் சம் போலன் ஃப்ரம் ஃபிளவர்ஸ் சச் அஸ் பீ, சிக்கன் பீ, crotalaria, balsam and vinca on a glass slide containing a drop of sugar solution. நான் என்ன பண்றேன், இப்போ வந்து போலன் ஜெர்மினேஷன் பத்தி நான் படிக்கணும். ஓகேவா? I am going to study pollen germination. எப்படி போலன் டஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல போட்டு கிளாஸ் ஸ்லைட்ல வைக்கிறேன். ஓகேவா? நான் கிளாஸ் ஸ்லைட்ல வைக்கிறேன். ஓகேவா? After 15 to 30 minutes, observe the slide under the low power lens of the microscope. You are likely to see pollen tube coming out of the pollen grain. என்ன சொல்றாங்க இவங்க? என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்லைடு இருக்கு, அந்த ஸ்லைட்ல நான் என்ன பண்றேன், போலன் டஸ்ட்டை தெரிக்கிறேன். ஒரு ஸ்லைட்ல நான் என்ன பண்றேன், போலன் டஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த போலன் டஸ்ட்ல யார் இருக்கா, ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டிராப்லெட்டும் போட்டுக்கிறேன். புரியுதா? வாட்டர் டிராப்லெட் போட்டேன். ஓகே, வாட்டர் டிராப்லெட் போட்டு நான் இதை எவ்வளவு நேரத்துக்கு விடுறேனாமா, நியர்லி 15 to 30 மினிட்ஸ் நான் விடுறேன். இப்போ நான் இதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா இப்போ இது உள்ள இருந்து ஒரு டியூப் ஒன்று ரிலீஸ் ஆகுதான். அப்ப என்ன ஆகுது, ஆக்சுவலா அது முளை கட்டுது. ஓகே, so it's nothing but sprouting out. It is nothing but sprouting. அப்ப போலன் என்ன ஆகுது, ஸ்ப்ரவுட்டிங். அப்ப ஸ்ப்ரவுட்டிங் ஆகுறத நான் ஜெர்மினேஷன் சொல்றேன். அப்ப எனக்கு இந்த ஜெர்மினேஷன் நடக்கிறதுக்கு எனக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் யாரு அப்படின்னா வாட்டர். ஃபேவரபிள் கண்டிஷன் யாரு, வாட்டர். ஓகேவா? ரைட். And as you shall learn in this chapter on the plant breeding, a breeder is interested in crossing different species and often genera to combine desirable character to produce commercially superior varieties. Artificial hybridization is one of the major approach of crop improvement program. Okay, right? இப்போ என்ன பண்றாங்க அவங்க, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பிளான்ட் வெரைட்டி வேணும். ஓகேவா? லைக் நான் எங்கள் ஊரில் ஒரு பிளான்ட் பார்த்தேன், அதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, நல்ல கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அட்ராக்ஷன் அது எல்லாமே இருந்தது. அதே கேரக்டர் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்க ஒரு பிளான்ட்லேயும் எனக்கு வரணும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பிளான்ட்டோடைய ஒரு சுப்பீரியர் வெரைட்டியை நான் எடுக்கிறேன். சுப்பீரியர்னா அவங்க டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெயின்லி டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கணும், நல்ல கம்பேட்டபிளோட இருக்கணும், நல்ல லைக் ஃபர்டிலிட்டியோட இருக்கணும். அவங்கள கொண்டு வந்து நான் இங்க ஆட் பண்றேன். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது, ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன். ஓகே, இப்படி பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் கிராப் ஒன்று கிடைக்குது. இதை தான் நம்ம இன்னொரு 9th சாப்டர்ல படிப்போம், ரைட்டா? ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்றதுனால in such cross experiments it is important to make sure that only the desired pollen grains are used for pollination. ஓகேவா? and the stigma is protected from contamination. எப்படி நான் இதை அச்சீவ் பண்ணுவேன், by using two techniques. One is emasculation, another one is bagging. Emasculation na enna, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எங்க ஊர்ல ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்ல சில கேரக்டர்ஸ் இருக்கு, அந்த கேரக்டர் எங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ல வரணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல இருக்க பாத்தீங்களா பிளான்ட், அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிடுறேன். ஓகே, அந்த பிளான்ட் அந்த ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் ஃப்ளாராக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் இருக்கக்கூடிய மேல் ஆர்கனை மட்டும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் என்ன, எமாஸ்குலேஷன். ஓகேவா? எமாஸ்குலேஷன். இப்போ நான் இங்கேருந்து ஒரு போலன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த போலனை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் டஸ்ட் பண்ணுறேன், இதுக்கு மேலே விட்டுறேன். பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணி விட்டுறேன்.
அதுக்கு பேரு பேக்கிங். ஓகேவா? அதை கவர் பண்ணி இப்போ என்ன ஆகும், பக்கத்துல இருக்க எந்த மேல் ஆர்கனோ மேல் போலனோ அந்த ஃபீமேல் போலன் மேல ஃபீமேல் ஸ்டிக்மா மேல போலனை டெபாசிட் பண்ண முடியாது. ரைட்டா? இப்படி பண்றதுனால இந்த கிராஸ் பாலினேஷன் ரொம்ப வந்து வயபிளா இருக்கு அண்ட் லைக் கன்சிடர் லைக் அதோட இன்டென்சிட்டியும் நல்லா இருக்கு. காட் இட்? இதுதான் எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங். If the female parent bears bisexual flower, removal of anther from the flower bud before the anther dehiscence using a pair of forceps is necessary. This step is referred as emasculation. Emasculated flower have to be covered with a bag of suitable size, generally made up of butter paper, to prevent contamination of the stigma unwanted pollen. Thus, process is called as bagging. When the stigma of bagged flower attains receptivity, mature pollen gains collected from anther of the male parent and are dusted on the stigma, and the flowers are rebagged and the fruits allowed to develop. That's another. Right? If the female parent produces unisexual flower, there is no need of emasculation. இப்போ நான் சொன்னல எங்க தோட்டத்துல ஒரு பிளான்ட் இருக்கு, அது வந்து பைசெக்சுவலா இருக்கு, அதனால நான் என்ன பண்ணேன், மேல் ஆர்கனை கட் பண்ணேன். ரைட்டா? ஏன்னா எனக்கு வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கக்கூடாது. ஓகே, இப்போ கன்சிடர் அந்த ஃப்ளார் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளாரா இருக்கு அப்படின்னா நான் அந்த இடத்துல எமாஸ்குலேஷன் ஒன்று பண்ணவே தேவையில்லை. காட் இட்? ரைட். The female flower buds are bagged before the flowers open. When the stigma becomes receptive, pollination is carried out using the desired pollen and the flower rebagged. Got it guys? இவ்வளவுதான்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன வருது, நம்மளுக்கு டபுள் ஃபர்டிலைசேஷன் வருது. ஸோ இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்புறம் சீட் ஃபார்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து உங்களுடைய கிளாஸ் நோட்ஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Got my point guys? So with this today I am winding up. So if time permits we'll continue this NCERT reading, or else like we'll go with the next topic. Okay va? Right? Because majority has got completed. Okay, so இதோட நான் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு டெலிகிராமில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ த டெக்ஸ்ட் பேப்பர். உங்களுக்கு இந்த செஷன்ஸ் ப்ராப்பராக புரிஞ்சிருக்கு, நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் டேக் த டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஷேர் மீ த ஆன்சர் கீ. ஓகே, ஆன்சர் கீ எனக்கு ஷேர் பண்ணுங்க. லெட் மீ ரிவீல் த ரிசல்ட்ஸ் பை டுமாரோ. ஓகேவா? ஃபைன், நல்லா பண்ணுங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் பெஸ்ட் டெஸ்ட். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஒரு டெஸ்ட் எழுதும் பொழுது இதுதான் என்னுடைய பெஸ்ட் டெஸ்ட் எவராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அப்போ நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கணும்னா நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டையும் நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணி கொடுங்க. மார்க்ஸ் ஆர் செகண்டரி. நான் சார் நான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கொடுத்தேன் சார், பட் எனக்கு மார்க்ஸே வரல சார், டோன்ட் வரி. ஓகே, நீங்கள் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கொடுத்தீங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது போதும். அதாவது நான் லாஸ்ட் டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன் சார், சூப்பராக பண்ணியிருக்கேன், எனக்கே ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது சார், பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது சார், நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். அந்த மைண்ட் செட் வந்துருச்சுனாலே நீங்கள் நீட் எக்ஸாமை நோக்கி அந்த கிளியரன்ஸை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கே ஒரு ஐடியா இல்லாமல் லாஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் பெருசாக இந்த டிஃப்ரென்ஸாக தெரியல சார், நான் ஃபஸ்ட்டு படிக்கல சார், நான் ஊருக்கு போயிட்டேன், வெளில போயிட்டேன். See, this is not going to work out. Okay, first of all நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா ரிமெம்பர், நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆஃப்லைன் ட்ரை பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் சொல்கிறது. ஓகே, இல்லை சார் என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, தென் டேக் இட் அஸ் அன் ஆப்ஷனல், ஆன்லைன் பாருங்கள். இல்லை சார் நான் ஆல்ரெடி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஸ்டே தேர். ரைட்? இல்லைனா வீட்டுக்கு வாங்க, யூ நீட் அ பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களுக்கு நிறைய சேஞ்ச் ஆஃப் நேச்சர் தேவைப்படும், வந்து ஈவினிங் இந்த வீடியோஸ்லாம் பாருங்க, யூ வில் ஃபைண்ட் அவுட் விச் இஸ் பெஸ்ட். எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, டேக் இட் அஸ் அ ரிவிஷன், நோ வரிஸ். எல்லாருமே ஒரே மாதிரி தான் நடத்த போகிறாங்க, த வே மைட் கெட் டிஃபர்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இது ஒரு செகண்டரி சோர்ஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களே பிளான் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா மச் பெட்டர். பட் சார் நான் வந்து ரிப்பீட் தான் பண்ணுறேன், நான் எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் சேரல, நான் உங்களுடைய செயல் பேட்ச் தான் நான் பிலீவ் பண்ணி இருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 8189821112. ஓகே, 8189821112. டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க.
ask for the test series and a proper schedule எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க. Do a perfect planning and start preparing. Got it? So the moment you ask, you will get it. நீங்க கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும், கேட்கலனா எதுவுமே கிடைக்காது. ரைட்டா? ஃபைன். கிடைக்கணும்னு இருந்தாலும் அது கிடைக்காது, நீங்க கேட்டா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் எஸ்பெஷலி நீங்க 12th படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா this is going to be really helpful for both of your board exam as well as your NEET exam. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ஜுவாலஜி அண்ட் பாட்னி தனித்தனியா பிரிச்சுப்போம். ஸோ தட் ஒரே வாரத்தில் 2 parallel சாப்டர்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் ஆயிடுங்க. Right guys, so with this today I'm winding up. I hope the session was good, and if you like the session, please like it, share பண்ணுங்க, and do subscribe and follow so that you will never miss out any further sessions. Right guys, thank you so much. Thank you all. Signing off, Salim sir here. Thank you.